27வது ஸ்லோகம். रज्जु सौर्भवत् आत्मानं जीवं ज्ञात्वा भयं वहेत् न अहं जीवः परात्मेदि ज्ञातः चेत् निर्भयो भवेत्. இங்கே ஒரு உதாரணம் தருகிறார். ரஜ்ஜு சர்பவத் அப்படின்னு ஒரு உதாரணம். ரஜ்ஜு என்றால் கயிறு, சர்ப்பம் என்றால் பாம்பு. கயிறை நாம் பிராந்தி ஞானத்தினால், சரியான பிரமாணம் இல்லாததினால் அதை நாம் பாம்பாக பார்த்து விடுகிறோம். பிரமாணம்ன்றது அறிகின்ற பொருள் இருக்கணும், அதை அறிவதற்கு வேண்டிய பிரமாணம் நமக்கு இருக்கணும். அது அறிகின்ற பொருள் பேர் பிரமேயம். அறிகின்ற தத்துவம், அந்த முறை, அது பிரமாணம். அறிபவன் பிரமாதா. இந்த மூன்றும் நேர்கோட்டில் இருக்கணும், யோக்கியமாக இருக்கணும். இருந்தால் அங்கே அறிவு உண்டாகும். பிரமாணம் எப்பொழுதுமே அறிவு தரும். அந்த அறிவு உண்மையா பொய்யாங்கிறது பிரமாணத்தை வச்சு சொல்ல முடியாது, நாம தான் நிச்சயம் பண்ணணும். காணல் நீரை கண்ணு காட்டும், அதில் ஏதாவது தப்பு செய்துதா? ஆனால் அது தண்ணி நினைச்சு நீ முடிவு பண்ணி தண்ணி குடிக்க போனீங்கன்னா அது தப்பு. இப்போ பிரமாணம் என்பது எப்பவுமே உண்மை அல்ல, அது ஒரு அறிவு தான். அந்த அறிவு சரியான அறிவா தவறான அறிவாங்கிறது நம்ம நிச்சயம் பண்ணணும். இப்போ பிரமாணத்தை கையாளும் பொழுதும் நாம் சில முக்கியமான பொருளை கருத்தில் கொள்ளணும். அங்கே இருக்கின்ற பிரமேயம், பயன்படுத்துகின்ற பிரமாணம், பிரமாதா, மூணுவரும் யோக்கியமாக இருக்கணும். சரியான வெளிச்சத்தில் அந்த பொருள் இருக்கணும். அந்த பிரமேயம் சப்தமும் கூட சரியான அறிவுக்கு தெளிவாக இருக்கணும். ஏதோ குழப்பத்தோட சத்தத்தோடு மிக்ஸ் ஆகி இருக்கிறது, வாய்ஸில் பின்னாடி ஏதோ ஹெலிகாப்டர் போகிற சத்தம்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சப்தத்தை உங்களால் கிரகிக்க முடியாது. இப்போ பிரமேயமும் யோக்கியமாக இருக்கணும். பயன்படுத்துகிற பிரமாணம்ங்கிற காது இருக்கே, அதுவும் ஒழுங்காக இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டு இந்த காது சரியாக கேட்காது, கொஞ்சம் மெல்ல கேட்கும், அதில் லோ டிசிபிள்லாம் கேட்காது. அப்படின்ற காதில் இருந்தாலும் அறிவு உங்களுக்கு உண்டாகாது. பிரமாதாவும் தயாராக இருக்கணும். அவன் வேறு கவனத்தில் இருந்தான்னா இந்த பிரமாணத்தை விட்டு இன்னொரு பிரமாணத்தில் இருப்பான். காது கேளுங்கம்பான், கண்ணு வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கும் இவனுடைய. அப்போ பிரமாதாவும் அந்த பிரமாணத்தோடு ஒன்றவில்லை, அப்போதான் அறிவு உண்டாகும். பிரமாதாவும் பிரமாணமும் பிரமேயமும் நேர்கோட்டில் யோக்கியத்தோடு இருக்கணும். இந்த இடத்துல ஒருவன் கயிறை பார்க்கிறான். கயிறுகின்ற அந்த பிரமேயம் தெளிவாக தெரியல, சரியான ஒளி இல்லை, இருட்டு. அதுவும் அது இருக்கின்ற கயிறு இருக்கின்ற இடம் ஒரு கிணத்தடியிலையோ அல்லது கடையிலையோ எங்கேயோ இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை. வீட்டில் பழைய பொருளெல்லாம் போட்டு வச்சுருக்கிற ரூமில், பழைய பீரோ கட்டில் நாற்காலிலாம் போட்டிருக்கிற இடத்துல சுருண்டு இருந்ததுன்னா அப்போ மனசு அந்த சமயத்தில் நம்ம பயத்தோடு போகிறோம். ஏன்னா அது இருட்டு ரூமாக இருக்குது. அம்மா போய் ஏதோ கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இப்போ போய் அந்த ரூமில் போகும்பொழுது பிரமாதாவும் ஒரு பயத்தில் இருக்கிறான். பிரமேயமும் யோக்கியமாக இல்லாமல் சரியான ஒளியில் இல்லை. அதுவும் கயிறு இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, அது இருக்கக்கூடாத இடத்துல அது இருக்குது. பொதுவாக இந்த சமயத்தில் பிரமாணம் கண்ணு தான் பயன்படுத்தினாலும் கூட, அவன் காதை பயன்படுத்தலை, இருந்தாலும் கூட அவன் அதை பாம்பாகத்தான் பார்க்கிறான். அந்த இடத்துல பிரமாணம் நடந்திருக்குது, ஆனால் அது துஷ்ட பிரமாணம். சரியான முறையில் பிரமாதாவும் இல்லை, பிரமாணமும் சரியில்லை. ஏன்னா அது ஒளி இல்லை, குறைந்த ஒளியில் இவனால் கண்ணால் சரியாக பார்க்க முடியாது. இப்போ பிரமேயம் தெளிவாக இல்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒருவன் ஒன்றை இன்னொன்றாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தான் நம்ம
பொருளையும் தப்பு பண்ணுறோம், மனிதர்களையும் தப்பு பண்ணுறோம். சரியான பிரமாணத்தை நீங்கள் பயன்படுத்துகிறோம். பிரத்யட்ச பிரமாணம் தான் சரியான பிரமாணம். நான் தேவதத்தனை யார் என்று நான் தெரிந்து கொள்வதற்கு நான் அவனோட பழகிறது தான் முக்கியம். பழகும் முறையில் எனக்கு எப்படி இருக்கணும்? சமத்துவ புத்தி இருக்கணும். யாரோ ஒருத்தர் புதுசாக தேவதத்தன் வந்திருக்கிறார், அவரை நான் தெரிஞ்சுக்க போகிறேன். உங்களையும் பல பேர் வீட்டில் சந்திக்க வராங்க, அறிமுகமாகி. நானும் அந்த குரூப்பில் தான் இருக்கேங்க, நான் பக்கத்து ஊருக்காரன் வராங்க வைங்க. அப்போ நீங்கள் இந்த சமத்துவ புத்தியில் தான் அதை அணுகணும். சமச்சித்தம். அப்படி இல்லாமல் உங்ககிட்டே வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்து சண்டை முட்டி இருந்து கோபமாக இருக்கும் பொழுது, அவசரமாக வெளியே போக வேண்டிய நேரம் இருக்கும்போது அவர் வந்திருக்கிறார் அப்படின்னா அங்கே பிரமாதாவும் சரியான நிலையில் இல்லை. அங்கே வந்திருக்கிறவரும் கூட தோற்றத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தப்பான மதிப்பு போடுற மாதிரி இருக்கிறார். அந்த சமயத்தில் எப்படிப்பட்ட பிரமாணத்தை நம்ம பயன்படுத்தினாலும், அவரை பேசியோ கண்ணால் பார்த்தோ எப்படி செய்தாலும் நமக்கு எப்பொழுதுமே சரியான ஒரு உண்மை கிடைக்காது, அறிவு உண்டாகாது. இது மாதிரி வாழ்க்கையிலே நம்ம பார்த்துருக்குறோம். ஒருத்தரை தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல் சந்திப்பிலேயே நம்ம தப்பு பண்ணிடுறோம். இப்படியும் தப்பு நடக்கிறது உண்டு இல்லையா? நல்லவனை கெட்டவனாகவும் கெட்டவனை நல்லவனாகவும் பொருளோட பார்த்து பார்க்கும்போது நம்ம கவர்ச்சியில் ஏமாந்துடுறோம். சரியான ஒரு நம்மக்கிட்ட பரபரப்பு ஆசை இருக்கும் பொழுது கடையில் போயிடும்போது டக்குன்னு பார்த்தோன்னே விலை கொடுத்து அதை வாங்கிடுறோம். அப்புறம் தான் தெரியுது நம்மளுடைய பயன்படுத்திய அந்த மெஷர்மெண்ட்டு சரியில்லை. இந்த பிரமாணம், மெஷர்மெண்ட்டுங்கிறது பிரமாணம், மானம் சரியில்லை. இப்போ ரஜ்ஜு சர்ப்பவத், கயிறை எப்படி ஒருவன் சரியான பிரமாணத்தை கையாளதினால் அதை பாம்பாக அறிந்து கொண்டானோ, ஆத்மானம் தன்னை ஜீவன் ஞாத்வா, தன்னை ஜீவன் என்று அவன் அறிந்து கொண்டான். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? தன்னை ஜீவன் அறிந்து கொண்டது தப்புன்னு இருக்குது. அப்போ சரியான பிரமாணத்தை அவன் பயன்படுத்தலை. அப்படி தவறாக தன்னை புரிந்து கொண்டதனால் தன்னையே ஆத்மானம் ஜீவம் ஞாத்வா, தன்னை ஜீவன் என்று அறிந்து கொண்டதனால் பயம் பவே, இதனால தான் எல்லாருக்கும் பயம் இருக்கிறது. எல்லாரும் தன்னை ஜீவன் நினைக்கிறாங்க. ஜீவனுக்கு என்னென்ன தன்மை இருக்குது? அவனுக்கு பவங்கிற பயம் இருக்குது. காம அர்த்தம் இது ரெண்டுமே அவனுக்கு என்னைக்கும் தேவை. அர்த்தம் எப்பவுமே அவனுக்கு பற்றாக்குறை தான். அர்த்தங்கிறது பொருள் அவனுக்கு நிறைவே இல்லை, காமத்திலும் நிறைவில்லை. அர்த்த காம ரெண்டுத்திலும் நிறைவில்லாத மனம் தான் எல்லாருக்கும் இருக்குது. மோட்சம்ங்கிறதே அர்த்த காமத்திலிருந்து விடுபடுவது தான். அதுக்கு ஒரு சகாயம் தர்மம். இப்போ தர்மத்தினால அர்த்த காமத்தை நம்ம தர்மப்படி செய்தாலும் கூட தர்மம் தருகிற புண்ணியத்தில் மறுபடியும் பிறக்க வேண்டியது. அப்போ மூன்றுமே, தர்மார்த்த காமம் மூன்றுமே எதன் அடிப்படையில் வருது? நீ ஜீவன் முடிவு கட்டதுனால. அப்போ இந்த ஒட்டுமொத்த வேதமும் நீ யாகம் செய், நீ யஜ்ஞம் செய், நீ நித்திய கர்மங்களை செய், இப்படின்னு உங்களுக்கெல்லாம் விதிகள் எல்லாம் சொல்லுது இல்லை? இதெல்லாம் யாரை குறித்து சொல்லுது? உன்னை ஜீவன் நினச்சி தான் சொல்லுது. அந்த பகுதி நமக்கெல்லாம் தேவையில்லை. நமக்கு வேதாந்த பகுதி சொல்லுது. நீ அதிகாரின்னு ஆன பிறகு, ஞான அதிகாரி ஆன பிறகு வேதத்தில் முன்பகுதி நமக்கு பொருள் அல்ல, அது அர்த்த காமத்துக்காக இருக்குது. தர்மார்த்த காமத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு தகுதி வாய்ந்தவனே வேற ஒருத்தன். இப்போ நாம் யோசித்து பாருங்கள், நாம் என்னன்னு முடிவு பண்ணோன்னா வேதத்தின் எந்த பகுதியை நம்ம படிப்போம்? யாரெல்லாம் வேதத்தினுடைய பூர்வ பகுதியை படிக்கிறாங்களோ, அதர் வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள எல்லாமே ஜீவனும் முடிவு கட்டினவங்க. யாரெல்லாம் உபநிஷத்தை படிக்கணும் அதை தெரிஞ்சோன்னா அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாங்க. நான் உண்மையில் ஜீவன் தானா? நான் சரியாக தான் என்னை புரிஞ்சிட்டேனா? நான் பயன்படுத்திய பிரமாணம் என்ன? என்னை ஜீவன் என்று எதை வைத்து முடிவு கட்டினேன் அப்படின்னு அவனுக்கு அந்த பிரமாணத்தில் ஒரு சம்சயம் வருது இல்லை, சந்தேகம் வருது. அவன் தான் உபநிஷத்தை படிக்கிறான். சரி, என்னை பற்றி நான் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு நான் தக்க பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும். நான் படித்த பிரமாணங்கள் எல்லாம் உண்மையா இல்லையான்னு பார்ப்போம், அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போது வேதம் சொல்லுது, நீ ஜீவன் அல்ல, நீ பராத்மேதி, நீ பரம் என்று சொல்லுதான். இப்போ அவனுக்கு குழப்பம். 2 பிரமாணம் இருக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு ட்ரெயின் 8:30 புறப்படுவான்னு, ஒருத்தர் சொல்கிறாரு 9 மணிக்கு போதும், ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேஃபாக 8:30 போயிடுறது நல்லது. இப்படி பிரமாணங்கள் 2 மோதும் போது
நாம் நம்ம அறிவை தான் பயன்படுத்த வேண்டியது. கண்ணு ஒன்று சொல்லும், காது ஒன்று சொல்லும். நம்ம எதை வச்சு பயன்படுத்த போகிறோம்? அப்போ தான் நம்முடைய விசாரணை நமக்கு தேவைப்படுது. 2 பிரமாணம் வரும்பொழுது விசாரிக்காமல் நாம் 2ல் ஏதாவது ஒன்று இந்த வரலை தொடுங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் ஜீவனா பிரம்மமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படி சொல்ல முடியாது. விசாரணை செய்யணும். அதனால் வேதம் சொல்லுது, விஜிக்ஞாஸ்வ, விசாரத்தை செய்து தான் நீ இதை புரிஞ்சுக்கணும். நீ சும்மா யார் சொன்னாங்களும் ஒத்துக்கூடாது. வேதம் சொல்லுதுங்கிறதுனால எடுத்துக்கூட வேண்டாம். மற்றவங்களெல்லாம் உன்னை ஜீவனை சொல்லிவிட்டு உங்கள் சொந்த பந்தங்கள், மனைவி, மக்கள், குழந்தைகள், பேர குழந்தைகள்லாம் நீ மனிதன், அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை நீங்கள் நாள் வாழுங்கள், எங்களுக்கு எல்லாத்தையும் காத்து கொடுங்க, அவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தோம்னா நம்ம ஜீவன் தான் முடிவு கட்டுவோம். அங்கே வேதம் சொல்லுது, நீ சாகவே மாட்ட, நீ மட்டும்தான் இருக்கிற, இந்த மக்கள் மனைவி எல்லாம் எதுவுமே இல்லை, பொய்ன்னு சொல்லுது. இது என்னடா இது? 2 பிரமாணமாக இருக்குதுல்ல. நான் இதை ஒரு சாய்ஸில் நான் எடுத்துக்க முடியாது. விசாரிக்கணும். போதிய அளவுக்கு என்னுடைய சம்சாரத்தை விசாரித்து வச்சிருக்கிறேன். இதுக்கு தீர்வே இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. இந்த சம்சாரத்திலும் விடுபடுறதுக்கு சம்சாரத்துக்குள்ளே தீர்வு இல்லை. இப்படி தான் நம்ம தீர்வு ஒரு கடன் அடைக்கிறது, இன்னொரு கடன் வாங்குறோம். இந்த சம்சாரத்தில் தீர்வது இன்னொரு சம்சாரம் தேவை. ஒரு நோயை நீக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்டு அது பக்க விளைவுன்னு இன்னொரு நோயை வாங்கிக்கிறோம். இந்த சம்சாரத்திற்குள்ளேயே தீர்வு தேடுவது முடியாது என்று எவன் கண்டு கொண்டுதானோ அப்போ இந்த பிரமாணம் ஆகாது. இதை நான் பல கோடி பிறவியாக இந்த பிரமாணத்தை பயன்படுத்தி தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த பிரமாணத்தினால் நான் முடிவு செய்தது தப்பு. நான் யார் என்ற பதிலை நானே கண்டுபிடித்தால் இப்படி தான் கண்டுபிடிப்பேன். எல்லாரும் இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. நான் யார் என்பதை வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறான். அப்போ சொல்லுது, நீ இது வரைக்கும் கயிறை பாம்பா பார்த்த மாதிரி உன்னையே நீ ஜீவனை பார்த்த. என்ன நான் ஜீவனா பார்த்தனா? அப்படி தான் பார்க்கணும். வேற எப்படி நான் அப்படின்னு இல்லை, நீ பரம். ரஜ்ஜு சர்பவத் ஆத்மானம் ஜீவம் ஞாத்வா பயம் மகேத். இதனால தாண்டா உன் பயம் உனக்கு இத்தனை காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ந அகம் ஜீவக, நான் ஜீவன் அல்ல. பராத்மேதி, நாம் பரன்பொருளே என்று ஞாத்தக, அவ்வாறு தெரிந்து கொண்ட பிறகு, சேத்னா ஒரு கால், இஃப் ஒருவேளை நீ தெரிந்து கொண்டால், ஞாதா சேத் நிர்பயோ பவேத், உனக்கு அபயம் கிடைக்கிறது. நீ பயம் இல்லாமல் வாழ்கிறாய். அர்த்தம் பற்றிய பயம், காமம் பற்றிய பயம், அதர்மம் பற்றிய பயம் உனக்கு எதுவுமே இல்லை. எந்த பயமும் நீ எல்லா பயமும் இதில் தான் போட்டுடலாம். அர்த்த காம தர்மம், இந்த 3லும் அதர்மம் செய்துட்டு விடுவோமோ, அர்த்தம் இல்லாமல் போயிடுமோ, எனக்கு இன்பம் குறைஞ்சி போயிடுமோ, இன்னும் இன்பம் எவ்வளோ இன்பம் இருக்குதோ அவங்களாம் அனுபவிக்கிற அளவுக்கு நான் இல்லையே, இன்னும் எத்தனை பிறவியாவது இருந்து நான் அதை அனுபவிச்சினோம் அப்படின்ற இன்பத்திலே பற்றாக்குறையும் பொருளிலே பற்றாக்குறையும் தர்மத்திலே தன்னுடைய தலைப்பாடும் எல்லாம் சேர்ந்து நம்மை பயத்தில் கொண்டு போய் வைக்கிறது. ஒட்டுமொத்த பய நீக்கம் நீ உன்னை பரம் என்று தெரிந்து கொண்டால் வரும். எப்படி சொல்கிறீங்க பரம்னு? பரத்துக்கு எதுக்கு பயம் சொல்லு? பரம்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு பரம்னா பரம்பொருள் தான் பரம்னு சொல்கிறோம், மேலானதுன்னு சொல்கிறோம், முடிவானதுன்னு சொல்கிறோம், அதற்கு மேல் ஒன்றுமில்லாதுன்னு சொல்கிறோம். அதுதான் நான் என்று எப்படி நான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும்? அப்படி தெரிந்து கொண்டால் பயம் வருமான? பயம் வராது. அப்போ நான் என்பது 2 விதமான பிரமாணங்களிலால் 2 விதமாக அறியப்படுகிறது. உன்னுடைய ஸ்வத பிரமாணம், பஞ்ச பிரமாணம், பிரத்யட்சம், அனுமானம், அர்த்தாபத்தி, அபாவம், உதாகரணம், இதன் மூலம் நீ அறிந்து கொண்டது ஒரு வகையில் இது ஜீவன் என்று, நான் என்பது ஜீவன் என்று. இன்னொரு பிரமாணத்தை யாரும் கையாளவே இல்லை. அதுக்கு கையாளுவதற்கு வேண்டிய அதிகாரித்துவம் வர்றதுக்கு பல கோடி பிறவி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு பிரமாணம் இருக்குதுன்னு தெரியுது. கண் முன்னாடியே வேதம் எல்லாரும் வாழ்வில் இருக்கிற அத்தனை சம்ஸ்காரங்களும் வேதத்தில் வச்சு தான் செய்கிறோம். நம்மளாம் வைதிகத்தில் இருக்கிறவங்க. அப்படி இருந்தோம். வேதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் தெரியல. ஐயா சொன்னார் காலையில், அது ரகசியமாகவே இருக்குது. இத்தனை கோடி பிறவி கண் முன்னாடியே புக் இருந்தோ அந்த கடைசி பக்கத்தை பார்க்கவே இல்லையே. அங்கே கடைசி பக்கத்தில் என்ன, முன் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கவர்ச்சியாக இருக்குது. புஷ்பிதாம் வாச்சம், நமக்கு அப்படியே பகவான் தான் சொல்கிறார். இந்த கர்மகாண்டெல்லாம் பார்த்தா புஷ்பிதாம் வாச்சமா, அப்படியே பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்குது. இதெல்லாம் செய்து பார்த்தலாம், இந்த மந்திரம் ஏன் செய்யக்கூடாது, இந்த யஜ்ஞம் பண்ணி பார்க்கலாமே, இன்னைக்கு இதை பண்ணலாமா அப்படின்னு எல்லாமே வேதத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை. வேதத்தை இப்போ யாரும் பயன்படுத்துறது இல்லாவிட்டாலும் இந்த பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாம், இந்த மேரேஜ் பண்ணி பார்க்கலாம், இந்த ஊருக்கு போய் பார்க்கலாம், இந்த டிரான்ஸ்ஃபர் ஆடி பார்க்கலாம்,
இந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே இந்த புஷ்பிதாம் வாச்சம் அது சொல்லக்கூடிய இன்ப சொற்களிலே மயங்கி போயிருக்கும் பொழுது அதிகாரித்துவம் வரத்து இத்தனை கோடி காலம் ஆயிப்பது. அப்போ நான் என்பதை பற்றி 2 விதமான கன்டென்ஷன்கள், 2 விதமான வாதங்கள் இருக்கின்றன. ஒன்று அது அழியாதது, மாறாதது, ஆனந்தம். இன்னொரு கண்டென்ட் இது சாவது, மாறுவது, துக்கம் அப்படின்னு சொல்லுது. உனக்கு லட்டு மாதிரி ஒன்று தருது, இன்னொன்று கெட்டுப்போன வாழைப்பழம் மாதிரியும் நாத்தம் பிடிச்ச ஒரு பொருளாகவும் இருக்குது. நீ எதை செலக்ட் பண்ண போற? சும்மாவாது நான் இதுதான் நானும் சொல்லி பாரு, உனக்கு என்ன கேடு? அப்படி என்ன இந்த கெட்டுப்போன பொருளும் எதை பிடிவாதம் அது உண்மைன்னு சொல்கிறேன், பொய்க்காகவாது நான் பிரம்மமாதுன்னு கொஞ்சம் கேளேன். அந்த கேள்வி தான் ஸ்ரத்தான் பேர். என்னதான் சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தா அட்டை பொய் மாதிரி இது. என்ன போய் கடவுள்னு சொல்கிற போது எனக்கே நாக்கு கூசுது. இருந்தாலும் பெரிய மனுஷர் சொல்கிறாரு, அவர் மேலே ஒரு ஸ்ரத்தை, அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்புறம் அவர் வேதத்துலேன்னு சொல்கிறாரு, வேதம் எதுக்கு எங்களெல்லாம் பிரம்மம்னு சொல்லி ஏமாற்றி எங்களை தண்டல் வாங்க போதா? உங்களெல்லாம் தர்மம்னு சொல்லிட்டு ஏதாவது உண்டியல் குலுக்கிட்டு போதா? அதுக்கு எதுக்கு அந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படின்னு எவனுக்கு ஒரு ஸ்ரத்தா வருதோ 2வது பிரமாணத்தை அவன் பயன்படுத்துகிறான். சப்த பிரமாணத்துக்கு அவன் வாக்கிய பிரமாணத்துக்கு வருகிறான் அப்படின்னு சொல்றார். ஆச்சரியமா இருக்கு. நமக்கு இத்தனை காலமா கர்மத்திலேயே விழுந்துட்டு ஞானத்துக்கு வரத்துக்கு இத்தனை பிறவி பிறந்துட்டோமா? அந்த இன்னொரு பிரமாணத்தினால் நீ கண்டுபிடிச்ச பரம் இது என்று நீ தெரிந்து கொண்டால் அது எப்படி அப்படின்னு ஒரு லட்சணத்தை சொல்றார். இப்போ ஆத்மா பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். ஆத்மா அவபாசதி ஏகஹ புத்தி ஆதீனி இந்திரியாணி அபி தீபோ கடாதிபத் ஸ்வாத்மா ஜடைஸ்தைஹி நவ அவபாஸ்யதே. ஆத்மா அவபாசயதி ஏக. ஆத்மா ஒன்று மட்டும்தான் அறியக்கூடிய வஸ்து, அதாவது அறிவுடைய வஸ்து. அது ஒன்று மட்டும்தான் அறிவு உணர்வுங்கிறது உண்டு. ஆத்மா தான், வேற எதுக்கும் கிடையாது. அது ஒன்று தான். ஆத்மா ஒன்று தான் அறிவுடையது, ஆத்மா ஒன்று தான். அப்போ 2 போடணும் ஏக, ஆனால் ஒன்று தான் போட்டிருக்காரு. நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மா அவபாசயதி ஏக. பாசயதி என்றால் ஒளி உண்டாகுவது. பான்னா ஒளி, அவபாசயதினா ஒளி தரக்கூடியது, ஒளி விளக்கு. இந்த இடத்துல ஒளிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கணும்? அறிவுன்னு எடுத்துக்கணும். அது ஒன்றுதான் இருக்கிறது. அது என்ன பண்ணுது? புத்தி ஆதீனி இந்திரியாணி அப்பி தீபோ கடாதிபத்து அப்படின்னு சொல்றார். இந்த அறையில் பல பொருட்கள் இருக்கின்றன. குடம், படம், சட்டி, பானை, பழைய சைக்கிள் எல்லாம் இருக்குது. ஆனால் கும் இருட்டு. இப்போ கை விளக்கு எடுத்துகிட்டு போகும்போது அப்போ எல்லா பொருளும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்போ இந்த ஒழுக்கு வெளியே என்ன பண்ணுது? காட்டி கொடுக்குது. அது அவபாசயதி. ஆனால் அது புரிஞ்சுக்கிச்சா? விளக்கே நீ என்னென்ன பார்த்தேன்னு கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லாது. அதுதான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது. ஆனால் அதுக்கு விளக்குக்கு எதுவுமே தெரியாது. இதே மாதிரி தான் சிசிடிவி எல்லாம் விளக்கு போட்டு பார்க்குது, அதுக்கு எதுவும் தெரியாது. நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொன்னார். ஆனால் நாம் விளக்கையும் பார்க்குறோம், விளக்கால் காட்டப்பட்ட பொருளையும் பார்க்குறோம். எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன், என்னையும் பார்க்கிறேன். விளக்கு எல்லாத்தையும் காட்டும், ஆனால் தன்னை காட்டிக்கொள்ளாது. தன்னை நமக்கு காட்டும், அது தனக்கு தானே காட்டிக்குமா? நான் விளக்கு, நான் இது குடம் என்று அறிந்தேன் அப்படின்னு அது எதுவும் சொல்கிறது இல்லையே. அப்போது விளக்கில் 2 விளக்கு இருக்குது. அது ஸ்வயம் ஜோதி தான். ஆனால் ஆத்மா மாதிரி ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் ஜோதி கிடையாது. அது வெளியே இருக்கிற பொருளை தான் பார்க்கும்.
அது பரஞ்சோதி. ஆனால் தன்னை அறியுமா? அது சுயம் ஜோதி அல்ல. இது பரஞ்சோதியும் இருக்குது, சுயம் ஜோதியுமா இருக்குது. வெளித்து வெளியும் பார்க்குது, தன்னையும் பார்க்குது. அப்போ உடம்புங்கிற ஒன்றுக்குள்ளே இருக்கிறதையும் தன்னை அறியுது, உடம்புக்கு வெளியே இருக்கிறதையும் அது அறிகிறது, உடம்பையும் அறிகிறது. எப்படி தீபமானது கடாதிபத்து, கடம்னா பானை, பானை முதலியவற்றை அறிகிறதோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் உனக்குள்ளே இருக்கின்ற புத்தி இந்திரியம் முதலவற்றை அறிகிறது அப்படின்னு சொல்றார். இப்போ கடத்தை நான் அறிகிறேன்னா நான் அறிபவன், கடம் என்னால் அறியப்படும் ஜடவஸ்து. அந்த கடத்துக்கு தன்னைத்தானே அறியுமா? அறியாது. தன்னை அறியாத, தனக்கு அறிய முடியாத அறிவற்ற ஒரு பொருள் கடம். அப்போ உன்னை பார்த்துட்டேன்னு சொன்னாலும் பார்க்குறேன் ஒருத்தன் தான் சொல்லியாச்சு. அப்போ இன்னொன்று பார்க்குறேன்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. இப்போ பார்க்கப்படும் பொருள் எப்பவுமே ஜடமாக இருக்கும்ல. அப்போ ரெண்டு பார்க்கும் பொருள் இருக்க முடியாது. இப்போ நான் உங்களோட பார்க்குறேன், அப்போ நீங்களும் பார்க்குறீங்க. என்ன பார்க்கும் பொருளை நான் பார்த்துட்டேனா? இல்லை, சரீரத்தை தான் பார்த்தேன். உங்களுடைய ஆத்மா நான் பார்க்கல. ஆத்மாவை பார்த்தேன்னு சொல்கிறவன் தப்பு, ஆத்மாவை பார்க்கலன்றவன் சொல்லு. பார்த்துட்டேன்னு சொன்னான்னா அதை விட மோசமானது. என்ன அது சுயம் ஜோதி, தன்னைத்தான் அறிவது. நான் உன்னை ஆத்மாவை பார்த்தேன், இல்லை ஆத்மா எனக்குள்ள வந்து அதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஆழ்ந்த தியானத்திலே ஆத்மா ஒளிவு பிரகாசிப்பதை நான் பார்த்தேன்னா ஆத்மாவே பார்க்குற பொருள் ஆயிடுச்சு. ஆத்மாவுக்கு வெளிச்சம் நீ கொடுக்குற. அப்போ அது கடாதிபத்து இல்லையா? உன்னிடம் என்ன இருக்குது நீ பார்க்குது. எப்படி கடத்தை எல்லாம், கடம் குடம் போன்றவற்றையெல்லாம் ஒளி பிரகாசிக்கிறதோ அதுபால் இந்த ஆத்மா அவபாசத்தி ஒன்றாக இருந்து கொண்டு புத்தி ஆதீனி இந்திரியாணி அப்பி, புத்தி இந்திரியங்களை அது அவபாசயதி, அது வெளிச்சம் போட்டு பார்த்து அறிகிறது. ஆனால் இந்த புத்தி இந்திரியம் போன்றதெல்லாம் ஆத்மாவை அறிவதில்லை. ஜடை ஸ்தைகி ந அவபாசதே, அவையெல்லாம் ஜடமாக இருப்பதனால் ஆத்மாவை பார்ப்பதில்லை. இப்போ நீங்கள் கேளு, உங்ககிட்ட புத்தி மனம்லாம் இருக்கு, ஆத்மா அதை பார்க்குது, நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஆத்மானா நான். எப்படி பார்த்தீங்க? உங்கள் புத்தி உங்களுக்கு இருக்கு தெரியுதில்ல, அப்போ பார்த்துட்டீங்கன்னு. உங்களுக்கு உணர்வு இருக்குதுன்னு தெரியுதில்ல, பார்த்துட்டீங்க. அப்போ உணர்வையும் அறிவையும் யாரோ பார்த்தானோ அவன் தான் பார்த்தவன். அவன் பார்க்க பொருளுக்கு வேறானவன். எப்போ இந்த புத்தியும் மனமும் பார்க்கப்பட்ட பொருளாச்சோ அது குடம் படம் போல ஜடமாகிப்போச்சு. இப்போ வெளிச்சம் வந்து குடத்தை காட்டுது, அதன் மூலம் நான் அதை பார்த்துட்டேன். ஆனால் குடம் என்ன பார்க்குமா? பார்க்கல. இந்த பிரபஞ்சத்தில் 2 குடத்தை வச்சுட்டு போயிட்டோம், எல்லாத்தையும் எடுத்துட்டோம், வெறும் ஸ்பேஸ். 2 குடம் பக்கம் பக்கம் ஒரு டேபிளில் வச்சுட்டோம், எல்லாம் அதை வந்து மிதக்க விட்டோன்னு வைங்க. 2 கோடி வருஷம் கழிச்சு நம்ம விசாரிக்கிறோம், நீங்கள் ஒருத்தர் மீட் பண்ணி அரிசி வரையும் பண்ணிங்கன்னா ஏதோ சொல்லுமா? எத்தனை கோடி வருஷம் வந்தாலும் ஒரு குடம் தன்னையும் அறியாது, இன்னொன்றையும் அறியாது. இது குடத்துக்கு பொருந்தும். அப்போ குடம் தன்னை அறியாதுன்னா அதை அறிவது ஒருத்தர் இருந்ததுன்னா அது குடமாக இருக்காது இல்லையா? அது அறியப்படும் பொருளாகவே ஆகாது. ஒருவேளை அது இன்னொன்றால் அறியப்படும்னா அது தன்னை அறியாத பொருளாயிடும், ஜடமாயிடும். அது குடம் முதலியவற்றை. இந்த உதாரணத்தை நம்ம பிடிச்சிக்கணும். இல்லை இதை மறுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் சொல்லினா லாஜிக்கலாக நம்ம வந்து ஆர்கியூ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இதுக்கு ஆர்குமெண்ட் யாருமே கொடுக்கல. எந்த மதத்திலையும் எந்த பூர்வபட்சியும் ஜடத்துக்கு அறிவு உண்டாகும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஜடத்துக்கு அறிவு உண்டுன்னு வைசேஷிகன் சொல்கிறான், சாங்கியம் சொல்கிறான். இந்த உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் அணுக்கூட்டெல்லாம் ஒன்றா சேரும் பொழுது அங்கே ஒரு அறிவு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அறிவு உண்டாகும்? நாங்கள் தான் பிரகிருதிக்கு அறிவுத்தன்மை, செயல்தன்மை, இருப்புத்தன்மை கொடுத்துருக்குறோம்ல, சத்துவம் ரஜஸ் தமசுன்னு. அப்போ சத்துவங்கிறது அறிவுத்தன்மை தானே, ரஜஸ் என்பது செயல்தன்மை தானே, தமஸ் என்பது இருப்புத்தன்மை தானே, கணம் இடை போன்றதெல்லாம். சரி, இந்த 3 தானே எல்லாத்தையும் உண்டாச்சு. இந்த சரீரம் இந்த 3 குணத்தெல்லாம் இருக்குது. அப்போ சத்துவங்கிறது அறிவுத்தன்மையெல்லாம் சேர்ந்து மூளையில் அறிவு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஜடத்துக்கு அறிவு விடும். அப்போ என்ன பண்ணுவீங்க?
ஜடத்துக்கு அறிவு இருக்குதுன்னா, இப்போ யோசனை பண்ணிப்பா, நான் யாருன்னு கேளுங்க, என்னன்னு சொல்லுவீங்க? ஜடம்னு சொல்லுவீங்களா? நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் சொன்னீங்க, சத்துவம் வந்து ஜடம்னு சொல்லிட்டீங்க. அப்போ நான் ஜடம்னு சொல்லியிருக்கிறீங்களா என்னைக்காவது? சொல்லவே இல்லையே. அது உண்மையிலே சத்துவம் சொல்லியிருந்ததுன்னா அதுக்கு முதல் தெரிஞ்சது என்னவா இருக்கணும்? நான் ஜடம்னு. யாருமே தன்னை ஜடம்னு சொன்னதே கிடையாது, யாரும் சொன்னதில்லை. ஒருவேளை ஜடம்தான் உனக்கு ஆத்மா அப்படின்னா, ஏன்னா அறிவுடையது ஆத்மானா அதுதான் ஆத்மானா, ஒருவேளை அதுதான் பரபிரம்மம்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு மோட்சம் என்ன கிடைக்கும்? ஜடம் தானே நீங்கள் ஜடத்தை தான் ஆத்மான்னு சொல்கிறீங்க, மோட்சத்தில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஜடம் தான் கிடைக்கும். இது ஒரு மோட்சமா? பானையிலேருந்து கூஜாவான மாதிரி தான் இருக்குது, அடுப்புலேருந்து நெருப்பில் விழுந்த மாதிரி இருக்குது. அப்போ மோட்சம் சம்பவிக்கிறது இல்லைல்ல. ஜடத்தை ஆத்மா என்று சொன்னால் எப்படி ஜடம் வந்து ஆத்மாவாக மாறும், பரம்பிரமமாக மாறும்? எப்படி மாறும்? நீ தான் ஆத்மா வேற பிரகிருதி வேறன்னு சொல்லிட்டியே, ரெண்டு சத்தியம் சொல்லியிருக்கிற. இதுவே ஆத்மா உண்டாக்கிடணும். ஆத்மா பிரம்மமாக இருந்து சரீரத்திலிருந்து அறியப்படாமல் இருந்தால்தான் அறிவினால் நீ அது பிரம்மமாக மாற முடியும். பிரம்மம் ஆத்மாவாக அறியப்படாததினால் உடம்புல இருந்ததுன்னா அறிவதனால் நீ பிரம்மமாக ஆக முடியும். உடம்பே ஆத்மா என்று சொன்னால், அதுக்கே அறிவு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மோட்சம் எப்படி? கொல்றதை தவிர வழியில். அதுக்கு நித்திய முத்த சுத்தம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ நமக்கு இந்த சத்துவ குணத்தை அறிவுன்னு வச்சிட்டோம்னா எப்படி இந்த வைசேஷிகளும் நியாயவாதிகளும் சாங்கியர்களும் என்ன மோட்சத்தை சொல்கிறாங்க? வேதத்திலேருந்தே வந்தவங்க இல்லை, அந்த அடிபட்டு போயிடும். நமக்கு அத்வைதத்தை நம்ம படிக்கிறது மோட்சத்துக்கு தான். நாம் ஜடமாக இருந்து இன்னொரு ஜடத்துக்கு போகிறதுக்கு இல்லை. இந்த ஜடம் அப்படி இருந்தால் நம்ம இன்னொரு பிறவி எடுத்து இன்னொரு ஜடமாக இருக்கணும். ஜடம் எப்பொழுதும் அறிவு பெறாது. சரி, சத்துவம் ஜடமாக இருந்து அறிவு இருக்குதுன்னு வைங்க. நான் அந்த சத்துவத்தை கேட்குறேன், நீ ஜடமா அறிவான்னு கேட்குறேன், என்ன பதில் சொல்லணும்? ஜடம்னு சொல்லிச்சுன்னா பதில் சொல்லியிருக்கவே முடியாது. பதில் சொல்வதனால ஜடம் இல்லை. அப்போ ஒரு பொருள் ஒரே சமயத்தில் ஜடமாகவும் அறிவாகவும் இருக்க முடியாது. எப்படி ஒரு இடத்துல இருட்டும் வெளிச்சும் ஒரு இடத்துல இருக்க முடியாதோ, யார் முயற்சி பண்ணாலும் இருட்டையும் வெளிச்சத்தையும் ஒரே இடத்துல வைக்கவே முடியாது. இப்போ ஜடமும் சித்தும் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. ஏன்னா எதுக்கு இருந்தாலும் நீங்கள் பிரத்யட்சமாக அவன் காட்டணும். உங்களை பிரமாணத்தில் இல்லாமல் நீங்கள் சொல்ல முடியாது இல்லை. அப்போ எந்த பிரமாணத்தில் ஒரு பொருள் ஜடமும் சித்தும் சேர்ந்ததாக இருக்கும்னு சொல்லுவீங்க? எங்கே ஒரு பிரமாணம் காட்டுங்க, ஏதாவது நீங்கள் முன்ன காட்டுங்க அப்படின்னு. உங்களுக்கு காட்ட முடியாது. என்ன தான் காட்ட முடியும் அப்படின்னு. நீ பிரமாணம் வந்து உன்னதத்தில் இருந்து காட்டணும். நீ உன்னையே நீ ஜடம்னு சொல்லிட்டா அதை நான் இப்படி நான் ஒத்துக்க முடியும்? எனக்கு முன்பின் பிரத்யட்சமாக ஏதாவது பாரு. வெளியே ஏதாவது ஒரு பென்சிலில் இந்த மொனை எல்லாம் சித்து சார், இந்த மொனை ஜடம் சார் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இந்த சித்து இந்த ஜடத்தை பார்க்குதான். அப்படி இருக்கலாம் இல்லை சார் அப்படின்னு கேட்குறேன். இப்போ நான் அதை கேட்குறேன், நீ யாருன்னு? பாதி சித்து பாதி ஜடம்னு சொல்லுமா? யாரா அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? சித்து அப்படி சொல்லாது இல்லை. சித்து தன்னை சித்துன்னு தான் சொல்லும், ஜடம் பதிலே சொல்லாது. நான் ஜடம்னு சித்து சொல்லாது. அப்போ என்ன தான் அதுக்கு பதில் எதிர்பார்க்குறீங்க? சித்துன்னு சொல்கிறது மட்டும்தான் உண்மையாக இருக்கும். எப்போவே சித்து எப்போவுமே ஜடமாக ஆகாது. ஜடம் எப்பொழுது சித்தாக ஆகாது. அறியப்படுவது அறிவாகாது. அறிவது என்னைக்கும் அறியப்படாது. திருக்கியவ ந திருஷ்யத்தே. திருக்க எப்பொழுதும் திருஷ்யம் ஆவதில்லை. இந்த தத்துவத்தை நம்ம ஆதாரமாக பிடிச்சிடலாம். இதை பிடிச்சிருந்தா தான் இது விளங்க முடியும். அதுக்கு தான் இந்த மந்திரத்தை அவர் சொல்கிறாரு. இந்த தீபம் குடமுடமது காட்டுவது போல ஆத்மாவும் புத்தி இந்திரியங்கள் முதலவற்றை அதை காட்டி கொடுப்பதால் அதற்கு வேறானதாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எப்படி இந்த குடம் விளக்கை அறியாதோ, எப்படி இந்த குடம் எத்தனை கோடி வருஷம் இருந்தாலும் அந்த அறையில் ரெண்டும் பக்கத்தில் இருந்து கூட ஒன்றை ஒன்று அறியாமல் இருந்து கொண்டு இருக்கும், இன்னும் எத்தனை கோடி வெயிட் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மனமும் இந்திரியமும் ஜடம் என்றால் எப்படி ஆத்மாவை அறியும்? எப்படி ஆத்மாவை அறியும்?
அறிஞ்சுதே. யார் அறிஞ்சது? யார் அறிஞ்சது? ஆத்மாதான். ஆத்மாவே ஜடம் போல வாழ்ந்து ஜடசித்தாக இருந்து, அதனால தான் ரமணர் சொல்வார், இந்த அகங்காரம் என்ற நான் ஞானம் வராத வரைக்கும் அவன் ஜடமும் சித்தும் சேர்ந்த ஒரு கிரந்திங்கிறார். சித் ஜட கிரந்தி இன்னும் அவருக்கு பேர். ரெண்டு சேரும்பொழுது உண்டாகுது, அவ்வளோதான். அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை. சித்தும் ஜடமும் சேரும் பொழுது வருது. அப்படி சேரும்போது வந்த ஒரு அறிவு ஆத்மாவோட அறிவு தான். ஆனால் எப்படிப்பட்ட அறிவாக இருக்குது? ஜடத்தினுடைய கிரியாவோடு சேர்ந்த அறிவு. அது விக்ரியா இருக்குது. ஆத்மா நான் விக்ரியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜடத்துக்கு நான் பாசியதி, அதுக்கு அறிவு இல்லை. அப்போ அறிவற்றதும் அறிவும் சேரும் பொழுது ஒரு அறிவற்ற அறிவு உண்டாகுது. அஞ்ஞானம் கூட அறிவாக இருக்குது. ஏன்னா ஜடத்துக்கு அஞ்ஞானம், இதுக்கு அறிவு. இப்போ எப்படிப்பட்ட அது? அஞ்ஞானம் உடைய அறிவு, ஏதும் அறியேங்கிற அறிவு, ஏதும் அறியேங்கிற ஒரு அறிவு. அதுதான் தூக்கம். தூக்கத்தில் தான் ஏதும் அறியேன்னு இருக்கிறீங்க. அது அறிந்தவங்க தானே. தூக்கத்தை அறிந்தவர் இருக்கிறான், ஆனால் ஏதும் அறியேங்கிறான். அது என்ன? அப்போ தூக்கம் ஜடமும் சித்தும் சேர்ந்த கிரந்தி, அதுதான் அகங்காரம். அது தூக்கத்தில் காரண சரீரம்னு பேர் வாங்கியிருக்கு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சித்தத கிரந்தி தான் காரண சரீரம். அதனுடைய இயல்பே அறியாமை தான். அறியாமைனா ஜடம் போன்ற இது போன்ற அறியாமை இல்லை. அறிவதற்கு வேண்டிய தகுதி அலம் போட்டார். இங்கே போட்டிருந்தார் அலம். அறிவதற்கு வேண்டிய அலம் ஜானாதி, தெரிவதற்கு வேண்டிய அறிவோடு தான் அது இருக்குது. ஆனால் எதை தெரியாமல் இருக்குது? தெரிய வேண்டிய அறிவு கொடுத்துருக்காங்க, அங்கிட்ட எதுவுமே ஸ்டாக்கில் அறிவு இல்லை. இனிமேல் தான் சார் ஆரம்பிக்கிறேன் சார் அறியணும். அப்போ ஒவ்வொரு புத்தியும் பிறந்தபோது அறிவோடு பிறகுது. ஆனால் அறிவதற்கு தன்னிடம் விஷயம் எதுவும் இல்லாமல் இருக்குது. தன் பற்றிய அறிவும் இல்லை, உலகம் பற்றியும் அறிவு இல்லை. அப்படி தான் குழந்தைங்க பிறகு. அதுக்கப்புறம் தான் எல்லா அறிவும். அப்போ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அறிவுன்னு பேர். அதுக்குள்ளே மூடி இருக்கிறது என்ன? எதையும் அறிய தகுதியுடையது, ஆனால் எந்த விதமான விசேஷ அறிவும் இல்லாமல் மூடப்பட்டது. அது பேர் அறியாமை. அறியாமைன்னு ஒரு மூடு பொருள் இல்லை. அறிய தகுதியாக இருக்குது பாருங்க. கிரியாரூபமான அறிவு, கிரியாரூபமான அறிவு. கேவல அறிவாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சங்கமத்தில் இருந்து ஜடத்தோடு சங்கமம் இருப்பதனால ஏற்படுகிறது. எனவே இந்த புத்தியும் மனமும் இந்திரியங்களும் ஆத்மாவை அறியாது. அப்ப யார் அறிவார்கள்? அடுத்த பாட் 29. ஸ்வபோதே ந அன்ய போதேஷ்சா போதரூபதயா ஆத்மனஹ ந தீபஸ்ய அன்ய தீபோச்சா தீபோர்க தீபேச்சா யதா ஸ்வாத்ம பிரகாசேன. இங்க ஒரு திருஷ்டாந்தம் தருகிறாரு. ந தீபஸ்ய அன்ய தீபேச்சா. ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை கொண்டு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அர்த்தம். ஒரு ஆட்சேபம் தேவையா? இது மாதிரின்னா அபேட்சம் தேவையான்னு கேட்குறாரு. தீப அபேட்சங்கிற தீபேட்ச அப்படிங்கிறார். தீபேச்சா அல்லது தீப இச்சா அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு தீபம் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு இன்னொரு தீபம் வேணுமா? எங்க அவன் துல்லியா அவனை கூப்பிட்டு போய், டே ரூமில் லைட் போட்டிருக்கா பார்த்துட்டு வா அப்படின்னா டார்ச் எடுத்துட்டு போவானா? போக மாட்டான். ஆனால் அந்த ரூமில் புக்கு இருக்குதா பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால் வேணும்னா அதுக்கு லைட்டை எடுத்துகிட்டு போவான். புத்தகத்துக்கு லைட் கிடையாது. ஒளியை பார்க்க இன்னொரு ஒளி தேவையில்லை. இப்போ ஸ்வபோதே ந அந்நிய போதேச்சா, தனக்குத்தானே ஒளி தருவதால் இன்னொரு ஒளி அதுக்கு தேவையில்லை.
விளக்கை பார்ப்பதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. போத ரூபத்தையா ஆத்மனக, இந்த ஆத்மாவோ அறிவு சுரூபமாக இருக்குது. அது அறிவே அதுதான். சொரூபத்தையும் குணத்தையும் நம்ம இப்போ மாற்றி சொன்னோம் இல்லையா, அது அறிவே அதனுடைய தன்மையாக இருக்கும் பொழுது அதை அறிவதற்கு மனமும் புத்தியும் வேணுமா? முதல் மந்திரத்தில் என்ன சொன்னாரு? அறிவும் அறியே தேவையே கிடையாம இப்போ சுயம் பிரகாசத்தை எப்படி அணுகிறார் பாருங்க. டீச்சிங் மெத்தடாலஜி. ஏனென்றால் ந தீபஸ்ய அந்நிய தீபேச்சா, ஏனென்றால் இன்னொரு தீபத்தினால் இந்த தீபம் அறியப்படுவதில்லை, அறிய வேண்டுவதில்லை. யதா ஸ்வாத்ம பிரகேசனே, தன்னுடைய சுய பிரகாசத்தினாலே அது தன்னை அறிகிறது. அப்போது நீங்கள் எப்படி அறிந்தீங்க உங்களை அப்படின்னா, என்னுடைய மனதை கொண்டு அறிந்தேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என் புத்தியை கொண்டு அரசி ஆராய்ந்து பண்ணிட்டு நான் சொல்ல மாட்டேன். அப்போ நீ ஆத்மாங்கிறத நீ மனமும் புத்தியும் அறியாது. அப்படின்னா நீ அறிந்திருக்கிற. எதை கொண்டு அறிந்தேன்னா ஆத்மாவை கொண்டு. அப்போ நீ என்னவா இருக்க முடியும்? ஆத்மாவை தான் இருக்க முடியும். ஆத்மா ஒன்று தான் அவபாசியதி. அப்போ நானுங்கிற உங்ககிட்ட அறிவு என்னவா இருக்கும்? இதுக்கு மேலே என்ன சொல்றதுக்கு? திருப்திரிச்ச விவேகெல்லாம் இங்கே வந்து கடன் வாங்கணும் சங்கரர்கிட்ட. அவருடைய ஸ்டூடெண்ட் தானே வித்யாரண்யர். முப்பதாவது நிஷித்ய நிகில உபாதி நேதி நேதி இதி வாக்கியதா வித்யாத் ஐக்கியம் மகாவாக்கியை ஜீவாத்ம பரமாத்மனோஹோ. இப்போ ஆத்மாவை நிரூபிச்சிட்டார். இனிமேல் நமக்கு சந்தேகம் இல்லாமல் நான் யார் என்பதில் குழப்பமே கிடையாது. இனிமேல் இந்திரியத்தையும் மனத்தையும் நானும் சொல்ல மாட்டோம். என்னால் அறியப்படுவது இந்த அதுக்கப்புறம் சரீரமும் அதுக்குள்ளே அடங்கிடும், ஜகத்தும் அதுவும் அடங்கிடும். இந்த இந்திரியம் மனம் உடல் ஜகத் எத்தானுமே மாறக்கூடியது, அழியக்கூடியது, தோற்றமுடையது, மறைவுடையது. ஆத்மாவுக்கு அந்த லட்சணம் கிடையாது. தோற்றமும் இல்லை, மறையவும் இல்லை. நான் உதயதி ந அஸ்தம் ஏதி. அப்படிப்பட்டது ஆத்மான்னு தெரிஞ்ச பிறகு பயம் எப்படி வரும்? எப்படி வந்து அழியாத பொருளை அழியிற பொருள் அழிக்கும்? அழியிற பொருள் எப்படி அழியாத பொருள் அழிக்கும்? அது நடக்கவே நடக்காதுங்கிறதுனால எதை குறித்து நம்ம பயப்படணும்? பயத்தை விடுவோம். ஏதாவது நடந்துடுச்சா நீங்கள் சொல்லிட்டீங்க, நாளைக்கு ஏதாவது நடந்ததுன்னா நடந்து போது உனக்கா நடந்தது. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிறது எல்லாம் உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாரும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மழை பெழிஞ்சுதுன்னா நிலம் வந்து சந்தோஷப்படுது, சில பயிர்களெல்லாம் இருக்குது. ஆனால் சில பயிர்கள் அழதானே செய்யுது. இங்கே யாரு தான் இங்கே வந்து நிகழ்ச்சியினால் சந்தோஷமும் துக்கமும் மாற கிடையாமல் இருந்தாங்க? அதனால் சரீரம்னு இருக்குது, மனம் இருக்குதுன்னா அது பாட்டுக்கு அது செய்யுது. அது எய்தம்பு. ஏன் நாளைக்கு இப்படி ஆகிடுமேன்னா நீ அதை மாதிரி நீ செய்து வச்ச சார், தெரியாத போது அப்படி செய்து வச்சிட்டேன் சார், நான் இந்திரியம் மனம் நினச்சி அந்த காரியத்தை செய்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிற? அதை நீ மாற்ற போறியா? மாற்ற போகிறா மறுபடியும் நான் அதுன்னு ஆகிடும். அதனால் நீ மாற்றவும் முயற்சி பண்ண வேண்டாம், அது போகிறது தடுக்கவும் வேண்டாம். அது எப்படி இருந்தாலும் அதுக்கு நெருப்பு ஊற்றியும் ஏற்ற வேண்டாம். உதாசீனமாக இருந்து விடு அப்படின்னு சொல்கிறார். இந்த உபாதிகளை, இப்போ உபாதிகள்ங்கிறது என்னன்னு இப்போ சொல்லணுமா? தேவையில்லை, காலையிலே நம்ம சொல்லிட்டோம். எப்படி? ஆத்மாவை தவிர மீதி எல்லாமே உபாதிகள் தான். உபாதிகளுடைய தர்மத்தை ஆத்மாவில் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்படிகம் சுத்தமானது, அழியாதது, மாறாதது, ஆனந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னால் உபாதியினால் அழிவது, மாறுவது, துக்கம்னு நினச்சிட்டு இருந்தோம். அது உபாதி தர்மம் தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த உபாதிகளுக்கு அந்த மூணு உண்டு, அழிவு, மாற்றம், துக்கம். அது பக்கத்திலே இருந்ததுனால அனாதிகால சங்கமத்தினால ஆத்மா தன் மீது ஒரு பொருள் நினைச்சிடுச்சு. ரெண்டு பொருள் இருந்தால் கூட உஷாராக இருக்கும். அங்கே இருக்குது என்கிட்ட இல்லைன்னு. இது ஒன்றாக தான் இருந்துருக்கு.
இவன் அத்வைதம் சொல்லிவிட்டு முன்னாடியே அத்வைதமாக இருக்கிறார். ஜடத்தை சித்திரம் ஒன்றுன்னு நேரத்து குழப்பிட்டு இருக்கிறார். அப்போ இந்த விவேகம் வந்த பிறகு அப்போ ரெண்டாவது இல்லைன்னு விட்டுருவான். முதல்ல ஒன்று இருக்குதுன்னு நினைச்சான், அப்புறம் விவேகத்தில் ரெண்டுன்னு கண்டுபிடிச்சான், கடைசியில் மறுபடியும் ஒன்றுன்னு வச்சுட்டான். என்னையா இது, சேத்துல இறங்குறதா குளிக்கிறதா மறுபடியும் சேத்துல இறங்குறதா? உபாதிகள் ஆத்மாவை தவிர அனைத்தும் உபாதி தான். காரண சரீரம், சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம், அப்புறம் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் அனைத்தும் உபாதி. நிக்கில ஒன்று விடாமல் மிச்சம் மீதி இல்லாமல் நிஷித அதை நீக்கிவிடு. எப்படி நீக்குவேன்? அறிவில் நீக்கணும். இப்போ நீங்கள் ரெண்டு கொடுத்தோம்னா இது கல் இது அரிசின்னு அவ்வளோதான், புரிஞ்சிக்க வேண்டியது தான். முடியுதுன்னா மிஷினில் போட்டு கல்லை நீக்குங்க. ஆனால் தெரியாமலே சாப்பிட்டீங்கன்னா அது தப்பு. நேத்தி நீதி வாக்கியதா. பிரகதாரண்ய உபநிடத்தில் நான் இத்தின்னு அப்படி சொல்லும். இதுவல்ல இதுவல்ல என்று பஞ்ச கோஷங்களையும் நான் அல்ல நான் அல்ல நான் அல்ல அப்படி என்று அது நான் அல்லங்கிறது நான் இது இதுவல்ல நான் இதுவல்ல நான் இதுவல்ல நான் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நிஷித்திய நிகில உபாதி எல்லா உபாதிகளையும் நீ நீக்கிட்டியா அப்படின்னு உன்னை கேள்வி கேட்குறாரு. எஸ் சார், அதான் நான் கேட்குறேன். இது இல்லாமல் இருப்பீங்களான்ட்டு நீக்குங்கன்னு சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகசியமாக யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்கள் நீக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சார் தான் பிடிக்குதுங்கிற நான் எடுத்துகிட்டு போகிறது. எனக்கு இந்த பங்களா வேணுமா, எனக்கு இந்த இது வேணுமா, இந்த உறவு வேணுமா அப்படின்னு கேட்டு அது இல்லாமல் நான் இருப்பேன். அந்த உபாதியினால என்கிட்ட ஒரு தர்மம் ஏற்பட்டுடுச்சு. மகன்கிற உபாதியினால என்கிட்ட அம்மான்ற ஒரு தர்மம் உண்டாயிடுச்சு. யாராவது ஒருத்தர் தாலி கட்டிட்டாங்கிற ஒரு காரணத்தினால நான் ஒரு குடும்ப ஸ்திரீ என்கின்ற ஒரு உபாதி, அந்த உபாதினால் என்கிட்ட ஒரு தர்மம் உண்டாயிடுச்சு. இப்போ என்னுடைய தர்மமெல்லாம் உபாதி தர்மம்லாம் போச்சு. நான் ஒரு டீச்சர்னு சொல்லிக்கிறான், நான் லாயர்னு சொல்லிக்கிறான், நான் ஃபுட்பால் பிளேயர்னு சொல்கிறான். இதெல்லாமே உபாதிகள் இந்த தர்மத்தை தன் மீது எடுத்து பார்த்துட்டு இருக்கிறார். இப்படி தானே சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு உபாதி விடுறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்கள் தான் ஸ்படிகம். ஸ்படிகம் எப்போ தூய்மையானது. உபாதி தர்மம் என்கிட்ட இல்லை. நீங்கள் தர்மத்தை தானே விட சொல்கிறேன், நீங்கள் உபாதியை துரத்துங்கன்னா சொல்கிறேன். மகனை துரத்த வேண்டியதில்லை. நான் அப்பாங்கிற இந்த தர்மம் இருக்குது, அதை தான் விட சொல்கிறேன். மகனை நான் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளல. மகனை முன்னை விட அதிகமாக கட்டி பிடிச்சிக்கலாம். அதனால ஒன்று அந்த அப்பன்கிற தர்மம் இருக்கக்கூடாது. மனைவியோட வாழலாம், நான் கணவன்கிற தர்மம் இருக்கக்கூடாது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் நேத்தி. தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க அத்வைதத்தை. துறவு என்பதையும் இது நிஷேதம் என்பதையும் விளக்குவது என்பதையும் சந்நியாசம் என்பதும் இப்படி தான் புரிஞ்சுது. அதன் தர்மம் என் மீது இல்லாமல் அதனோடு இரேன். தாமரையை தண்ணீர் போல ரொம்ப அருமையா இருக்கு. நிஷித்திய நீக்கி நிக்கில உபாதி மிச்சம் மீதி இல்லாமல் எல்லாவற்றையும் விட்டு. மிச்சம் மீதாலும் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று கூட வச்சுக்கூடாது. அந்த அகங்காரத்தை கொஞ்சமாவது வச்சுக்கலாம் சார். அகங்காரம் இருக்கணும்னா கட்டாயம் இங்கே என்ன இருக்கணும்? உபாதி இருக்கணும். உபாதியோடு கலந்த ஆத்மாவுக்கு தான் அகங்காரம்னு பேர். இப்போ நாம் உபாதி நீக்கம்னா என்ன அர்த்தம்? அகங்காரத்தை ஒட்டுமொத்தமாக நீக்கணும்னு அர்த்தம். அகங்காரத்துக்கு என்ன அடையாளம்னா நான் எனது என்று. இப்போ நீங்கள் விசாரிக்க வேண்டியது நான் எனதுங்கிறது விடணும், நான் என்பதை விடணும், எனதுங்கிறது விடணும். இதில் சீக்கிரமாக முடுறது எனதை விடுறது. எனதை நான் இருக்கிற வரையும் தான் எனது இருக்கும். எனது கொஞ்சம் கொஞ்சமாக போகும், நானும் போயிடும். எனதுன்னு சொல்கிறது ஒருத்தர் நான் இருக்கணும் இல்லை. அப்போ எனது என்பதை தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். உங்களால் இருக்க முடியுமா? அதை நீக்கிவிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னா அந்த தர்மத்தை உங்களும்போது சுமத்தி கொள்ளாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அதனால் நீங்கள் யார் அவனுக்கு? அம்மாங்கிற ஒரு தர்மம் வந்துடுச்சு இல்லை? ஆத்மாவுக்கு அந்த அம்மான்ற தர்மம் உண்டா? இல்லை இல்லையா? நீங்கள் மகன் வைங்க, அம்மாங்கிற தர்மத்தை விட்டுருங்க. பேரன் இருக்கட்டும், நீங்கள் பாட்டிங்கிற தர்மத்தை விடுங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு
பாட்டி ஆத்மா பாட்டி இல்லை, அது அம்மா இல்லை. எப்படி நீங்கள் ஆத்மானும் சொல்லிக்கிறீங்க பாட்டின்னு சொல்லிக்கிறீங்க? அப்போ உபாதி தர்மத்தை எங்கள் மேலே ஏற்றுறதுனால தானே பாட்டித்தன்மை வருது. அப்போ உபாதியோட தன்மை என்ன? உபாதி யாரு? பேரன். அது அந்த பேரன் வந்தவொடனே நீ பாட்டி ஆயிடுற, வீடு வந்தவொடனே சொந்த வீட்டுக்காரி ஆயிடுற, ரோட்டுக்கு வந்தவொடனே கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய பிரஜை ஆயிடுற. எல்லாமே உபாதிகள் தானே. உங்களை உபாதி தர்மத்தை தன் மீது பார்க்கத்தானங்க அத்தியாசம். இப்போ நான் என்ன சொல்றேன்? நேத்தின்னு இதைத்தான் விட சொல்றேன். அதனால பேரனையோ மகனையோ போங்கடா வெளியே, நான் ஆத்மான்னு சொல்ல போறது இல்லை. எவ்வளவுனா இருங்க, உங்க தர்மமெல்லாம் எங்கிட்ட ஏற்றி வைக்காதீங்க. அவங்களும் சொல்ல வேண்டாம், நீ முதல்ல ஏற்றிக்காத. நேதி இது வாக்கியா. இந்த நேத்தி என்று சொல்லக்கூடிய உபனிஷத் வாக்கியத்தை கொண்டு வித்யாத் தெரிந்துகொள், மகா வாக்கிய ஐக்கியம். அங்க மகா வாக்கியம் நேத்தி என்று சொன்ன பிறகு தத்துவமசி அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நீக்கின பிறகு எஞ்சுகிறதே எவன் ஒருவன் இந்த ஸ்தூல சரீரம் அல்ல, சூக்ஷ்ம சரீரம் அல்ல, பிராணன் அல்ல, புத்தி அல்ல, இதெல்லாம் சொன்னானோ அல்லன்னு சொன்னவனை அவனை தள்ள முடியுமா? நேத்தின்னு ஒருத்தன் தள்ளினான், இது இல்லைன்னு. அப்புறம் தள்ள முடியாம இவன் நிற்கிறான்ல, அவன் யார்? இன்னும் ஏதாவது தள்ளுறதுக்கு மிச்சம் மீதி வச்சிருக்கிற? நிக்கல. உபாதி, எல்லா உபாதியும் நான் தள்ளிட்டேன் அப்படின்னா அப்போ எது நிற்கும்? ஒருத்தனுக்கு சொல்கிறோம், அவங்ககிட்ட தெரிஞ்சதெல்லாம், அவங்ககிட்ட உடம்பு, பிராணன், மனம், புத்தி, அப்புறம் இந்த அகங்காரம் சொல்லக்கூடிய அனாதிகால அவித்யா, இது தானே அவனுடைய ஒட்டுமொத்த நான். அது நான் அல்லன்னு அவன் தள்ளிட்ட பிறகு அவனுக்கு தெரிஞ்சது இது 5 தான். ஆத்மா இதுவரை அவனுக்கு தெரியாது. இப்போ அவனு சொல்கிறாங்க, இது தள்ளின பிறகு யாராவது மீந்துவாங்கல்ல, இருக்கிறாங்களான்னு. இருக்கிறேன் சார் அப்படின்னு. அவன் தாண்டா ஆத்மா. சில பேருக்கு இந்த 5 மட்டும் தெரிஞ்சதுனால இதெல்லாம் தள்ளிட்ட பிறகு சூன்யம் ஆயிடுமோ, நாம் இல்லாமல் போயிடுமோ? இல்லை, அதுக்காக சொல்லுது தள்ளியவன் இருக்கிறான்ல. தள்ளப்பட்டதெல்லாம் போனாலும் தள்ளியவன் இருக்கிறான்ல, அவனை யார் தள்ளுவா? தள்ள முடியாதது. அவனை எடுத்து வச்சுக்கவும் வேண்டியதில்லை, ஏன்னா எப்பவுமே இருக்கிற போறவன் அப்படின்றதுனால அதை கொண்டு மகா வாக்கிய ஐக்கியம் தத்துவமசி என்பதில் பிரம்மமும் நீயும் ஒன்று என்பதை கொண்டு ஜீவாத்ம பரமாத்மனோகோ இரண்டும் ஐக்கியம் என்று நீ தெரிந்து கொள் மகா வாக்கிய துணையோடு அப்படின்னு. அங்கே நம்ம போக போகிறதில்ல. நூற்றி 31 அவித்யகம் சரீராதி திருஷ்யம் புத்புதவத் சரம் ஏதத் விலக்ஷணம் வித்யாத் அகம் பிரம்மம் ஏதி நிர்மலம். சரீராதி அப்படின்னா 3 சரீரங்கள், காரண சூக்ஷ்ம ஸ்தூல சரீரங்கள். அது அவித்யாகம் அறியாமையினால் இந்த அகங்காரம் தான் இந்த 3ஐயும் பிடிச்சி வச்சிருக்கு. இந்த அகங்காரம் இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தில் ஆத்மா கலந்திருக்கும்போது அங்கே பிறக்கின்ற நான் என்ற உணர்வு, அதுதான் அகங்காரம். அது பொய் அப்படின்லாம் பார்த்தோம். அது எப்படிப்பட்டது? போதுமான அளவுக்கு அறிவுடன் தன்னை பற்றிய அறிவும் உலகம் பற்றிய அறிவும் இல்லாமல் அது இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சிருக்குது, ஆனால் தன்னை அறியவே இல்லை. அப்படி அந்த அந்த அறியாமையினால் அதுதான் அவித்யாகம். அந்த ஆத்மா உடம்போடு கலந்த போது ஏற்பட்ட ஒரு அறிவு இருக்கே, அந்த அறிவு அவித்யான்னு பேர். அறிவுக்கு போய் அவித்யான்னு பேர் வச்சுருக்கோம். இன்னும் வேற எதுக்கு வைக்கிறது? இதுக்கெல்லாம் அவித்யான்னு யார் பேர் வைப்பாங்க? சரி, இதுக்கு அறிவற்றது அப்படின்னு நம்ம போர்டை எழுதி வைக்கணும். நம்ம பார்க் பெஞ்சில் தான் இது அறிவற்றது அப்படின்னு யாரும் எழுத மாட்டாங்க. அப்போ அறிவுடைய ஒருத்தன் இவன் தான் அறிவில்லாதவன் சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவித்யாங்கிறது யாருக்கு இருக்கும்? ஆத்மாவுக்கு தான் இருக்க முடியும்.
எந்த ஆத்மாவுக்கு? அனாதிகாலமாக உடம்போடு சம்பந்தப்பட்டது. அந்த அவித்யகம் சரீராதி, இந்த அவித்யாவினால் உண்டான இந்த சரீரம் அனாதிகாலத்தில் இருக்கிறது. அது உன்னால் அறியப்படுவது திருஷ்யம் என்று தெரிந்து கொள். ஏன்னா உனக்கு அவித்யா தெரியுதில்ல. என்னை பற்றி எனக்கு தெரியலங்கிறது இப்போ தெரிஞ்சிடுச்சு. முன்ன எல்லாம் என்னை பற்றி தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது என்னை பற்றி நான் சரியாக தெரிஞ்சுக்கல அப்படின்னு. அப்போது காரண சரீரமும் உனக்கு திருஷ்யம் ஆயிடுச்சு. எப்போ திருஷ்யம் ஆயிடுச்சோ அது ஜடம். அவித்யகம் சரீராதி திருஷ்யம், இந்த மூன்றும் திருஷ்யம் ஜடம். புத்புதவத் சரம், நீர்க்குமிழி போல் மறைந்துவிடும், அழிந்து அழிந்து தோன்றும். காரணம் இருந்துகிட்டே இருக்குது வேத. ஆனால் அவித்யா இருக்கிற வரைக்கும் அது கர்மத்தை அனுபவிக்கணும், உலகத்தை அறியணும் அப்படின்றே துடிக்கிறதுனால கட்டாயம் அதுக்கு சரீரம் கொடுத்தாகணும். ஏன்னா சரீரத்தில் தான் அவித்யா வந்துருக்குது. அவித்யாவுக்கு இடம் கொடுத்தது யாரு? சரீரம். அவித்யா உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாரு? வித்யா, ஆத்மாதான். உட்கார்ந்த இடத்துல தான் அது மாறி போச்சு. ஏதத் விலக்ஷணம் வித்யாத், அந்த மூன்று சரீரமும் ஆத்மாவுக்கு வேறே என்று தெரிந்து கொள். அப்புறம் என்னதான் அப்புறம் மீதி இருக்கிறது யாரு? நான் தான், அகம் இருக்கிறது. அது என்ன? பிரம்மம் ஏதி, பிரம்மம் என்று தெரிந்து கொள். அதுதான் கடவுள். அது நிர்மலம், எல்லா உபாதிகளும் நீங்கிய நிர்மலம். அடுத்தது 32. இப்போ ஒரு டிக்ளரேஷன். ஆத்மானு உங்களுக்கெல்லாம் புரிய வச்சிட்டாரு, அதை பிரம்மம்னு சொல்லிட்டார். இப்போ என்ன நடக்க போகுது? நீ யார் அப்படின்னு கேட்டோம்னா நீ எப்படி பதில் சொல்லணும்? பிரம்மம்னு சொல்லணும். இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறேன். இதுதான் அதுவும் சொல்கிறார். தேக அந்யத்வாத் நமே ஜன்ம ஜரா கார்ஷ்ய லய ஆதயः சப்தாதி விஷயைஹி சங்கோ நிரீந்திரியதயா நச்ச. இப்போ நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது பதில் சொல்கிறார். நம்ம அப்படி பதில் சொல்லணும். சங்கரர் கேட்குறார், இவ்வளோ பாடம் நடத்தியிருக்கிற 31 வசனம் முடிச்சிட்டேன், நீ யார் அப்படின்னு கேட்குறார். நான் தேக அந்யத்வாத், 3 தேகங்களுக்கும் வேறானவனாக இருப்பதனால். கரெக்டாக சொல்லிட்டான். நான் யாருன்னா தேகத்தில் தான் பதில் வருது. ஆனால் அவன் சொல்கிறான் தேகத்தில் நான் இல்லை. அப்போ நல்லா புரிஞ்சிட்டான், நான் தேகத்துக்கு அந்நியன். அதே போதும்ல ஞானம். தேக அந்யத்வாத், தேகத்துக்கு வேறாக இருப்பதினால், வாத் அப்படி போடுறார். நமே ஜன்ம, எனக்கு நமே எனக்கு இல்லை, நான் இல்லை, எனக்கு இல்லை, என்ன இல்லை? பிறப்பில்லை, மூப்பில்லை, ஜரா கார்ச்சிய நலிவு இல்லை, லய மரணம் இல்லை, ஆதையன முதலான. என்ன சார்? அப்புறம் சப்தாதி விஷயைஹி, சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்ற உணர்வுகள், அதனுடைய சங்கமும் எனக்கு இல்லை. இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அந்த கரணம் போன்றவற்றுடைய சங்கோ, அதுவும் நச்ச இல்லை. அப்படிதான் பதில் சொல்லணும் சங்கரருக்கு. அவர் தானே டீச்சர், மற்றவங்களுக்கெல்லாம் அதாவது சொல்லக்கூடாது. இன்னொன்று 2 முடிச்சுட்டு அப்புறம் சின்ன இடைவெளி தர. மேல் அவர் தொடர்றார், பதில் இன்னும் முடியல. அமனஸ்த்வாத் நமே துக்கஹ ராகத்வேஷ அபயாதய ராகத்வேஷ பயாதய, பயம், பயத்தை சேர்றார்.
ராக துவேஷ பயாதய. மறுபடியும் படிச்சுடுவோமா? அமனஸ்த்வாத் நமே துக்க ராக துவேஷ பயாதய அப்ராணோஹி அமனஹ சுப்ரஹ இத்தியாதி ஸ்ருதி சாசனாத். இவ்வாறு ஸ்ருதி சொல்லுவதினால், ஸ்ருதியினுடைய கட்டளை இருப்பதினால், ஸ்ருதியினுடைய வேதத்தினுடைய அதிகாரபூர்வமான உண்மை இருப்பதனால், சாசனா அதிகாரபூர்வமான உண்மை இவ்வாறு இருக்கிறது. எனக்கு மனம் இல்லை அப்படின்னு மனம்தான் சொல்லுது. எவ்வளோ துணிச்சல்! அமனக மனம் இல்லாததனால், அமனஸ்வாத் எனக்கு மனம் இல்லைங்கிறதுனால என்ன லாபம்? ந துக்க துன்பம் என்பது எனக்கு இல்லை. ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பும் இல்லை. இதெல்லாம் எங்க இருக்குது? மனசுல இருக்குது. மனதோடு தேர்ந்து மனதோடு அழியிறது. இப்ப மனமே நாள் என்னன்னா, எனக்கு கோபம் வருது, எனக்கு பிடிக்கலன்னு எங்க சொல்றது யார் இருக்கிறார்? பயமும் இல்லை. பயாதய, ஆதயன பயம் முதலியன. இப்போ குரோதம், லோபம், மதமாச்சரியம் அதெல்லாம் சேர்த்துக்கிறார். அப்ராணோஹி அமனா இந்த பிராணனும் மனமும் இல்லாததனால், அப்ராணோன பிராணன் இல்லை, அமனா மனமும் இல்லைன்னா நான் சுத்தம். என்ன அழுக்கு பண்றதுக்கு ஒருத்தருமே இல்லை. நீ ஏற்கனவே சுத்தம்தான். எனக்கு அழுக்கான மாதிரி எனக்கு தோன்றுச்சு. எங்கேருந்தோ ஒரு லைட் என் மேலே அடிக்குது. நான் வெள்ளை சட்டை போட்டு போகிறேன். அது என் சட்டையில் கரை பிடிச்ச மாதிரி இருக்குது. யாரோ ஒருத்தர் டார்ச் லைட்டில் ஏதோ படம் கிடம் போட்டு என் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க வைங்க, என் மேலே அந்த வெளிச்சம் படுது. அழுக்காயிட்டனே, நம்ம குளிக்கணுமோ அப்படின்னு நம்ம நினச்சி குளிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது என்கிட்ட இல்லை அப்படின்னு. ஒருவேளை சட்டையில் அழுக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? சட்டையை கழட்டிட்டு வேறு சட்டையை போட்டுக்க போகிறோம். இப்போ என்ன சொல்கிறான்? எனக்கு மனமே இல்லை, பிராணனும் இல்லை, எனக்கு எப்படி அழுக்கு வரும்? எனக்கு எப்படி அழுக்கு தரக்கூடிய இடமே இதுதான். இதுதான் அழுக்கே. அழுக்க உண்டாக்குறவரே அவர் தான். அதனால் சுப்ரம்னா ஒளி பொருந்திய தூய்மையான அப்படின்னு அர்த்தம். இப்போ என்று இத்தியாதி ஸ்ருதி சாசனா இவ்வாறு வேதம் சொல்லியிருக்கிறது, நான் சொல்லலை அப்படின்னு நம்ம பதில் தரோம். இவ்வாறு நாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உபாதிகள் எல்லாம் நீக்கிட்டோம். இப்போ ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தையை நம்ம பூமா அவங்க சொல்லுவாங்க. எனக்கு இந்த 24வது ஸ்லோகம் 25 அதில் குறிப்பாக அவர் சொல்கிறது சம தத்துவம். அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி வாழ்க்கையில் நடத்துறீங்கிறத மட்டும் சொல்லுங்கள். சமசித்தத்தை அவங்க சொல்ல போகிறாங்க. பகவத்கீதையில் சமசித்தத்தை சொல்கிறார். அது ஞானியுடைய லட்சணங்கிறார். இது சுவாமி, இது இந்த பஜகோவிந்தத்தில் இருக்கிற பாட்டு, ஆத்மபோதத்தில் இல்லை, பஜகோவிந்தம் அதில் அந்த 25வது பாடல் சமசித்தத்தை அவர் சொல்கிறார். அதை நம்ம விளங்கிட்டோம்னா இந்த அத்வைத வேதாந்தத்தை நம்ம முறைப்படி வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அந்த மந்திரத்துக்கு போலன்னா ஸ்ரத்தோ சாரி சத்ரோ மித்ரே புத்ரே பந்தோ மா குரு யத்னம் விக்ரஹ சந்தோ பவ சமசித்தஹ சர்வத்ர த்வம் வாஞ்சசி அசிராத் யதி விஷ்ணுத்வம். இந்த ஸ்லோகத்தினால இதனுடைய மையக்கருத்து இப்போவே நமக்கு புரிஞ்சிருக்கும்.
சமசித்தம் உடையவன் அவன் சீக்கிரமே வெகு சுலபத்திலேயே விஷ்ணு பதத்தை அடைகிறான்னு சொல்ல வருது. இப்போ சமசித்தம்னா நம்ம எதை நினச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நாம் மைக் வேணுமா சத்தமாக தானே பேசுகிறோம், ஓரளவுக்கு நாம் சமசித்தத்தோடு தான் இருக்கிற மாதிரி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. நான் எல்லாருக்கிட்டையும் நார்மலான லைஃப்பில் நான் எல்லாத்தையும் நல்லா தானே பார்த்துக்கிறேன், நல்லா தானே பாவனை பண்ணுறேன்னு. ஆனால் இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கும்போது தான் தெரிஞ்சுது, அதோட நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுது உண்மையிலேயே நாம சமச்சித்தத்தோடு இல்லை அப்படின்னு. இப்போது இந்த விஷ்ணுங்கிற இந்த பிரம்ம பதத்தை அடையிறதுக்கு எதுவெல்லாம் நமக்கு தடையாக இருக்குதுன்னு பார்க்கும்போது என்கிட்ட சமச்சித்தம் இல்லாத நிலைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ காலம் ஆயிடுச்சு. அப்போ சமச்சித்தம்ங்கிறது என்னன்னு இந்த 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 ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கை இதுவரைக்கும் நம்ம எப்படி கடந்து வந்திருக்கிறோங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நானும் அதை கடந்து வந்திருக்கிறேன், நீங்களும் அதை நிச்சயமாக அதெல்லாம் சந்திச்சு வந்திருக்கு தான் வேணும். அதனால் அதனுடைய ஒரு விளக்கத்தை அதை சொல்லிடுறேன். சத்ருன்னா பகைவன். பகைவன் இடத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு துவேஷி இருந்துட்டான், இவனை இதுக்கு மேலே துவாஷம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஆபத்து வந்துடும், இல்லை இவனை அடியோட ஒழிச்சு கட்டிடணும், ஒன்றும் ஆபத்து வராமல் நான் அவங்ககிட்ட என்ன தக்காத்துக்கணும், இல்லை ஆபத்து வரும்படி ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா அவனை அடியோட ஒன்றும் என் முகத்தில் முழிக்காமல் அவனை விட்டு நான் ஓடிடணும், இல்லை என்னை விட்டு அவங்கள துரத்திடணும். அப்போ பகைவன் இடத்துல இப்படி ஒரு தற்காப்புணர்வு எப்படி வருது? ஒன்று நான் அவனை விட்டு போயிடணும், இல்லை என்னென்ன விட்டு அவங்கள விளக்கிடணும். இப்படி ஒரு சம்பந்தம் பகைவன் இடத்துல நமக்கு இருக்குது. இப்போ நண்பர்கள் இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? நல்லா இருக்க வரைக்கும் நண்பர்களுடைய உறவு நமக்கு இருக்கணும்னு நினைப்போம். அந்த நண்பன் ஏதாவது எனக்கு கொஞ்சம் காசு பணம் வேணும், இல்லாட்டி நீ உன்னோட 2 வீலர் வச்சிருக்கிய எனக்கு கொடு, இல்லை ஏதாவது உன்கிட்ட இருந்து எனக்கு உதவின்னு வரும்போது இவனோட உறவு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருக்கட்டும், இதுக்கு மேலே நம்மக்கிட்ட வரும்போது நமக்கு ஹிம்சையாக வந்துடுவாங்க. அதனால் இந்த நட்பு இதோடு இருக்கட்டும், இதுக்கு மேலே போகும்போது நமக்கு ஹிம்சைன்னு அந்த இடத்துலையும் ஒரு அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நமக்கு வச்சுக்கிறோம், வேண்டாங்காததை விளக்கிடுறோம். அப்போ அப்புறம் அதுக்கு அடுத்தது புத்திரவ். சரிங்க, அந்த மந்திரத்தை அப்படியே நான் கூடவே கொண்டு வந்துடுறேன். சத்ரவ், மித்ரே, புத்திரே. மகன் இடத்துல எப்படி நடந்துக்கிறோம்? நம்மக்கிட்ட இருக்கிற அதிகமான செல்வங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல வசதியான காரு, நல்ல வாழ்க்கை சூழல் எல்லாமே நம்ம சில பேரண்ட்ஸ் எல்லாமே அளவாக அளந்து கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம்னா எதிர்காலத்தில் அவங்க கெட்டு போயிடுவாங்கன்ட்டு. அப்போ இதெல்லாம் அளந்தளந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை அளவுக்கு மீறி கொடுக்கும்போது அவங்க எடுத்துக்கிற செல்லத்தினாலையும் உரிமையினாலையும் அவங்களுடைய ஃபியூச்சரில் ஏதாவது கஷ்டங்கள் வந்துருமோன்னு அதுலேயும் நம்ம ஒரு பாகுபட்ட மனநிலையை தான் நம்ம வளர்த்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் மாக்குறி எத்தனம். இந்த எத்தனம், மாக்குறி எத்தனம், இந்த எத்தனங்களை எல்லாம் எப்படி நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது உள்ள நம்ம மனசு அவ்வளோ ஒரு புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது அப்போதான் தெரிய வந்தது. ஒரு பகைவனை பார்த்தா இவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்கணும், இல்லதே நான் தப்பிச்சுக்கணும், அல்லது அவன் என்னை விட்டு போகணும். ஒரு உறவினர்கள்கிட்ட என்ன இவங்க எப்பவுமே நல்லா தான் பார்த்துக்கணும், ஒரு நல்ல அபிமானத்தை தவிர ஒரு வேண்டாத அபிமானம் வச்சுட்டாங்கன்னா ஏன்னா நான் மறுபடியும் எப்படி இவங்ககிட்ட நல்ல அபிமானம் உடையவளா இவங்க என்னை பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அந்த அபிமானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் போராட வேண்டியதாக இருக்குது உறவினர்கள்கிட்ட. அப்புறம் இந்த சக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்றாட உணவு ஒரு தாத்தா கிட்ட எடுத்துக்கோமே. தாத்தான்னா பேத்தின்னு என்னை உரிமை கொண்டாடுனா அந்த தாத்தாவுக்கு நான் ஒரு நல்ல பேத்தியா என்ன நான் அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, நடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நல்ல ஆச்சாரியார்கிட்ட போகும்போது நான் நல்ல மாணவி, நான் நல்லா படிச்சுக்கிட்ட வேணா நல்ல சமத்தான பொண்ணுன்னு அவங்க கிட்ட. அப்போ வாழ்நாள் முழுக்க நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம்னு பார்த்தா என்ன நான் காப்பாற்றிக்கிறதுக்கும், எனக்கு பயம் கொடுக்குற சூழ்நிலையிலிருந்து என்னை நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறதுக்கும், என்னை யாரும் எதுவும் என்ன பேசிடக்கூடாது, தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது, இப்படிங்கிறதுலையே நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கே தான் இந்த வாழ்நாள் முழுக்க நம்ம எத்தனை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இவங்களை எப்படியாவது நான் சரி பண்ணிடுறேன், சரி என் குழந்தைக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்குறேன், எல்லா வளங்களையும் கொடுக்குறேன், ஆனால் அவனை எப்படியாவது நான் நல்லவனை வளர்த்த முயற்சி பண்ணுறேன். என்னை யாராவது என் உறவுக்காரர்கள் நம்மளை யாராவது ஒரு துவேஷமாக பார்த்துட்டாங்க, அவங்களை எப்படியாவது நம்ம நல்ல ஒரு உணர்வோடு நம்மளை அவங்க பார்க்கட்டும்னு நினச்சிட்டு அவங்கள எப்படியாவது நம்ம சமாதானப்படுத்த பார்க்குறோம். இப்படி தானே இருக்குது. உறவுகளை காப்பாற்ற நினைக்கிறோம்,
நண்பர்களை காப்பாற்ற நினைக்கிறோம், பகைவர்களை கொஞ்சம் நண்பர்களாக்கிக்கலாம், இல்லாட்டி அவங்க நம்மக்கிட்ட இப்படி எடுக்கக்கூடிய எத்தனங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சமத்துவத்தை எப்பவும் அசமம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த அசமம் நம்மளால ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, அனாதி காலம் தொட்டு இப்படிப்பட்ட அசமங்களோடையே நம்ம வாழ பழகிட்டோம். ஏன்னா நான் ஜீவன், நான் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், எனக்கான பணம் பொருளாதார செல்வங்களை நான் சேகரித்து வச்சுக்கணும். அப்போ சேகரிக்கும் போது இந்த விதமான அசமமானங்கள் எல்லாம் வந்து என்னை பயமுறுத்திடக்கூடாது, என் செல்வத்தை அழிச்சிடக்கூடாது, என்னை நாசம் பண்ணிக்கிடக்கூடாது. அப்போ எல்லாமே சமத்துவம் இருந்துருச்சுன்னா இது என்கிட்ட ஐக்கியமாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட சமத்துவமே இல்லையே. அதுக்கு காரணம் என்ன? அனாதி காலம் தொட்டு நம்மளை நாம் ஜீவன்னு பாவிச்சுக்கிட்டதுனால. அப்போ இந்த ஜீவ பாவனை நம்மக்கிட்ட எப்பவுமே ஒரு அசமத்தை தான் உண்டு பண்ணுது. காரணம் என்ன? அந்த ஜீவ புத்தி என்ன பண்ணுது? எப்பவுமே வாழ்நாள் முழுக்க பயம், நீ உன்னை பாதுகாப்பு பண்ணிக்கோ, உனக்கான பொருளாதாரத்தை சேர்த்துக்கோ, உனக்கான ஒரு நல்ல நண்பர்களை சேர்த்துக்கோ, உன்னை யாரும் தாக்கிடக்கூடாது, உன்னை யாரும் தப்பு சொல்லிடக்கூடாதுன்னு. அப்போது இந்த அசமமான புத்தி நம்மக்கிட்ட அனாதி காலத்திலிருந்து வந்ததுனால நான் ஆத்மாங்கிற அறிவும் எவ்வளவுதான் நமக்கு சப்த பிரமாணத்தினால நம் குருமார்களும் நம்மளுடைய ஆச்சாரியர்களும் நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லும் போதும் ஏன் இது நமக்கு சடக்குன்னு ஒட்ட மாட்டேங்குது? நானும் பலமுறை நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கோம், என்னையும் இதில் இன்க்ளூடிங் தான், என்னையும் சேர்த்து இங்கே வந்திருக்கிற எல்லா இந்த அத்வைதத்தையோ சாஸ்திரத்தையோ புரிஞ்சுக்கு வர்றவங்க எல்லாருமே சில கேள்விகள் கேட்பாங்க. ஏன் சுவாமி நான் வந்துட்டு இந்த பிரம்மங்கிற இந்த அந்த சமத்துவ நிலையில் அந்த ஒரு ஐக்கிய நிலையில் என்னால் இருக்க முடியல அப்படின்னா, உள்ள ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ அசமம் இருக்குது. இந்த அசங்கத்தில் எப்படி அந்த ஒரு சமத்துவத்தை நம்மளால பார்க்க முடியும்? எப்பவும் இது சலனப்பட்டுக்கிட்டே இருக்குது, எப்படி அந்த ஒரு சமமான அந்த தன்மையை நம்மளால பார்க்க முடியும்னா அது பார்க்கவே முடியாது. அதுக்காகத்தான் இந்த மந்திரத்தில் என்ன சொல்ல வருதுன்னா, மாகுரு யத்னம் விக்கிரக சந்தோ. விக்கிரகனா நமக்கு சுவாமி இதுக்கு என்ன ஒட்டுதல் வெட்டுதல். ஒட்டுதல் வெட்டுதல். இப்போ உறவுகளை நாம ஒன்றும் ஒட்டி வச்சுக்கிறோம், வெட்டி வச்சுக்கிறோம். இந்த உறவுகளை ஒட்டுறதுலையும் வெட்டுறதுலையும் எத்தனைப்படுறதுனால ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இது வரைக்கும் உங்க லைஃப்ல நீங்க சமாதானப்படுத்தி நான் நினைச்ச மாதிரி இவங்க எனக்கு சமாதானமான பர்சனா இருக்காங்கன்னு ஒருத்தரை சொல்லுங்க பாருங்க. எவ்வளவுதான் நீங்க எத்தனைப்பட்டு அவங்கள ஒட்டி ஒட்டி வச்சாலும் நீங்க நினைச்சபடி அவங்கனால இருக்க முடியுதா? இருந்தாங்களா? அப்போ நம்மளுடைய நினைவெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்கள இருக்கணும்னு நினைக்கிறோம். அது நடக்குதா? நடக்கிறது இல்லை. ஆனா நாம ஒண்ணு நினைக்கிறோம், அவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இதை வாழ்நாள் முழுக்க இந்த எத்தனோன்னும். அதுக்கப்புறம் பவ சமச்சித்தக சர்வத்திர துவயம். இந்த எத்தனத்துல உன்னால வாழ்நாள் முழுக்க ஜெயிக்கவே முடியாது. இந்த ஒரு வாழ்நாள் இல்லை, இன்னும் எத்தனை வாழ்நாள் போனாலும் இதை ஜெயிக்க முடியாது. இந்த அசமத்தை எப்படி நான் வெல்றது அப்படின்னு கேட்கும்போது இந்த ஸ்லோகத்துல வாஞ்சசி அசிரா யதி விஷ்ணுத்துவம். இப்போ விஷ்ணுவனுடைய திருப்பதி இதுல என்ன இந்த மந்திரத்துல சொல்லியிருக்காங்கன்னா, யதி விஷ்ணுத்துவங்கிறத பிரம்ம பதத்தை அடைய வாஞ்சசி விருப்பப்படுன்னு சொல்லுது. பிரம்ம பதத்தை அடைய விருப்பப்படுன்னு சொல்லும்போது இப்போ இவ்வளோ நேரம் நீங்களாம் இந்த ஆத்மபோதம் கேட்டீங்க இல்லையா? இப்போ இது இந்த வகுப்புல காலையில் நேரத்திலிருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஜீவன் எப்படிப்பட்ட தன்மையிலெல்லாம் இருக்கிறான், அவன் எப்படியெல்லாம் பயந்துக்கிறான், இந்த பிரம்மபதங்கிற தன்மை எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் போதே இங்க இந்த யதி விஷ்ணுத்துவம் அசிராத் வாஞ்சசி விருப்பப்படு, அப்படி விருப்பப்படு, எனக்கு இந்த ஒன்றுதான் கதி, இந்த ஒண்ணுதான் என்னை இருக்கிற இந்த சம்சாரத்தில் இந்த அசமத்திலிருந்து என்ன விடுவிக்குங்கிற அந்த ஒரு ஸ்ரத்த வந்துடுச்சுன்னா, அப்போ நாம இந்த அசமத்தையும் மற்றவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இட்டுக்கட்டி வாழ்ற வாழ்க்கையை விட்டு தொலைப்போம். இப்போ இந்த இட்டுக்கட்டி வாழ்ற வாழ்க்கையை விட்டு தொலைக்காம நம்ம ஹிருதயத்துல ஒரு சமச்சித்தங்கிறது வரவே வராது. எனக்கு பிடிச்ச சில உறவுகளை பார்க்கும்போது, என் ஃப்ரெண்டு இவ வந்தான்னா எனக்கு ஏதாவது பிடிச்சதை வாங்கிட்டு வருவான்னு நண்பர்கள்கிட்டையும், அல்லது நம்மளுடைய ஒரு தம்பி மாமா மச்சான் குழந்தைகள் ஒரு குட்டி குழந்தைகள் வரும்போது, அடடே இவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சீர்சரத்தி எல்லாம் இதெல்லாம் இருக்குது, நம்ம காசு பணம் இருக்கும்போது 4 காசு சேர்த்து வச்சு அதுங்களுக்கு உண்டான நல்லது கெட்டதை செய்து வைப்போம் அப்படின்னு முன்கூட்டியே உஷாரா அவங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் செய்து வைக்கிறது. இப்படி எவ்வளவுதான் நீங்க இந்த வாழ்க்கையில எத்தனைப்பட்டாலும் இந்த எத்தனைகள் எல்லாம்
உங்களுடைய மனசுல எப்பவுமே ஒரு அசமத்தை உண்டு பண்ணி சம்சாரத்தை தான் உண்டு பண்ணும். அந்த சம்சார நிலையிலிருந்து நம்ம எப்படி விடுபட்டு சமச்சித்த நிலைக்கு வர்றதுங்கிறது இந்த ஒரு குட்டி ஸ்லோகத்துல ஒரு 4 வரியில எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு. இதெல்லாம் நம்ம 2-3 நாளைக்கு முன்னே இந்த பஜகோவிந்தம் வகுப்பு எல்லாரும் படிச்சு சொல்றதா ஒரு பிளான். அதுல எல்லாம் இந்த பாடலுக்கு நான் மனப்பாடம் பண்ணும்போது இருக்கிறது 1 வரி 2 வரி 3 வரியா இருக்குது. ஆனா சொல்ற விஷயத்தை எடுத்துட்டோம்னா மணிக்கணக்கில் பேசுற மாதிரி இருக்குது. இது எப்படி நம்ம கொஞ்ச நேரத்துல மற்றவங்களுக்கு புரியற மாதிரி சொல்றதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதனாலதான் இந்த பிரம்மபதங்கிற இந்த விஷ்ணு பதத்தை அடைவதற்கு நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசமமான உன்னுடைய மனோபாவத்தை விட்டு தொலை. யாரையும் சமாதானப்படுத்தி இந்த உறவுகளை நான் காப்பாற்றணும், இந்த உறவை எனக்காக பிடிச்சு வைக்கணுங்கிற இந்த சமாதானப்படுத்தி படுத்தி 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 இருக்கிற இந்த சம்சாரத்தை விட்டு தொலைன்னு சொல்லுது. இந்த சம்சாரத்தினால நமக்கு வாழ்நாள் முழுக்க பிறவிகளும் பந்தங்களும் மனசுல அமைதி இல்லாத நிலையும் தான் வருது. அதனால இந்த அமைதியற்ற நிலையை நம்ம தொலைச்சிட்டு எப்பவும் விஷ்ணு பதமான இந்த இந்த பிரம்மத்தை ஆத்மாவை நான் என்று அறிவதற்கு இந்த போல ஆத்மபோத வகுப்பு நான் சுவாமியினுடைய ஆத்மபோத வகுப்பு ரொம்ப நாளைக்கு முன்ன படிச்சது. அது எனக்கு ஒரு ருசியுமே தெரியல. இப்போ கேட்க அவ்வளோ ஆனந்தமா இருக்குது. இவ்வளோ விஷயம் இந்த ஆத்மபோதத்தில் இருக்குதா, இதை நம்ம இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கலையே. அப்போ ஏன் தெரிஞ்சுக்க முடியலைன்னா நம்ம இந்த வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் அசமமான ஒரு சம்பவங்கள் நம்ம மனசுல வர்றதுனால இந்த பிரம்ம வித்யாவான இந்த பரம ரகசியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு சிறு கேப் வருது. அதனால இந்த கேப் யாருக்கெல்லாம் வேண்டாம், நான் அந்த பிரம்ம பதத்தை அடையணும், நான் சாட்சாத் அந்த பிரம்மஸ்வரூபங்கிறத நாம உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு இட்டு கட்டுற வேலையை முதல்ல விட்டு ஒழிப்போம். யாரு பார்த்தாலும் எந்த உயிர்களை பார்த்தாலும் வெறும் காட்சிகளா பாருங்க, அதுல கருதுதல் வேண்டாம்ல. இப்போ அந்த மனோபாவத்திலிருந்து நாம் இப்போ கொஞ்சம் நிறைய மாறி இருக்கோம். அது நமக்கிட்டேயே தெரியும். முன்னெல்லாம் உறவினர்களை பார்த்தாலோ யாராவது கடங்காரரை பார்த்தாலோ ஒரு கருதுதல் வந்துடும். உள்ள ஒரு காட்சி மட்டும் இருக்காது, கருதல் வந்துடும், பயம் வந்துடும். எங்க என்னை பிடிச்சி கடன் கேட்டுருவானோன்னு ஓடி ஒளிய பார்ப்போம். அல்லது யாராவது ஒருத்தர் என்னை பகை பண்ணிக்கிட்டாங்கன்னு இவங்க கண்ணிலேயே படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்னை நான் அவங்களை எதுக்கிறதுக்கு ஒரு தைரியம் பத்தாது. அதனால இவங்க கண்ணில் படாமல் நம்ம ஓடி ஒளிஞ்சிடலாமோ அப்படின்னு இப்படியெல்லாம் ஓடி ஒளிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய அசமத்தினால ஒரு சௌக்கியமற்ற நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு இப்படி இந்த பிரம்மபதம் புரியும். அதனால யார் பார்த்தாலும் வெறும் காட்சிகளா இருந்து கருதுதல் இல்லாம எல்லாத்தையும் ஒரு ஜீவ பிரம்மத்தோட ஐக்கியமான நிலையில பார்க்கக்கூடிய அந்த பாவனை நமக்கு எங்க கிடைக்குதுன்னா இந்த சமச்சித்தங்கிற இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த சமச்சித்தங்கிறது வெறுமனே நம்ம படிச்சு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இல்லை. நிஜமாவே நம்ம அப்படிதான் வாழ்றோமா அப்படின்னு கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கும்போது நமக்கு அப்படி வாரி போட்டுருது. ஏன்னு கேட்டா நம்ம அதை சீர்தூக்கி பார்க்காத இருக்க வரைக்கும் நமக்கிட்டேயே நிறைய பிரச்சனை அது மாதிரி இருந்திருக்குது. மேக்சிமமா எல்லாத்தையும் சமமா பார்க்க கத்துக்கிட்டோம். ஆனா எங்க இன்னும் 1-2 கொஞ்சம் பிரச்சனைகளுக்கோ கொஞ்சம் சம்சாரத்துக்கோ இடம் கொடுக்குதோ அந்த 1-2 மட்டும்தான் நமக்கு நல்லா போல நம்மளை மறைச்சு நிற்குது. அதனால அப்படிப்பட்ட அந்த 1-2 அசமமான சம்பவங்களையும் வெறும் காட்சிகளா பார்த்துட்டு கருதுதல் இல்லாம நமக்கு நம்ம இந்த பிறவி எடுத்தனுடைய நோக்கம் என்ன, எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு ஜீவன் முக்தனா இருக்கும் போதே வாழ்றதுக்கான இந்த மோட்சத்துக்காக தான் நம்ம பிறந்துக்கிறோம். பிறந்த இந்த வாழ்க்கையை உலகத்துல ஏன் இத்தனை கோடி உயிர்களை இவ்வளோ சஜஷனோட பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு தெராசு, நம்மக்கிட்ட இருக்கிற தெராசு உள்ளபடியாக நிறுத்து காட்டுது. நான் ஒருத்தருக்கு வெயிட் போட்டால் அது கரெக்டாக வெயிட்டு காட்டுது, இன்னொருத்தருக்கு வெயிட் போட்டால் அது தப்பாக வெயிட் காட்டுது, இன்னொருத்தருக்கு போட்டால் அது இன்னும் வேறு மாதிரி காட்டுது. எப்போ தான் நமக்குள்ளே இது ஒரு சம புத்தி வருது? நம்ம கையில் இருக்கிற அந்த அளவுகோலை மற்றவங்களை பார்க்குற அந்த கருதுதல்ங்கிற அளவுகோலை தூக்கி போட்டுட்டு நம்ம எப்பவும் ஒரு அந்த பிரம்மஸ்வரூபமான ஆத்மா நான்கிற அந்த பாவனை தன்மையோட இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாத்தையும் என் குழந்தைங்க தானே, எல்லாம் நான் பெற்று போட்டது தானே, மனுஷங்க காக்கா குருவிங்க இந்த அடிக்கடி சுவாமியோட சோஃபாக்களில் ஒரு பூனை படுத்துக்கும். எனக்கிட்ட ஒரே இம்சை, இந்த பூனை சுவாமியோட சோஃபாவெல்லாம் முடிய போட்டு விட்டுட்டு போகும்ட்டு. ஆனால் பார்த்தா விரட்டுவேன், ஆனால் அது மேலே ஒரு பிரியமோட விரட்டுவேன். ஏன்னா அது மேலே எனக்கு ஒரு வெறுப்பும் இல்லை, ஒரு கருதும் இல்லை. அது ஏதோ வருது, அது கொஞ்ச நேரம் குழுன்னு சோஃபாக்களில் படுக்குது போகுது. அதுபோல் இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் எத்தனை விதமான உயிர்களை பார்த்தாலும்
அவங்கக்கிட்ட அந்த சம பாவனையோட அந்த சமஸ்தத்தோடு இருக்கும்போது மேக்ஸிமம் நமக்கு கருதுதல் போகுது. இது ஏன்னா இதை நானே அனுபவிச்சிருக்கிறேன். நான் அனுபவிச்சதை மட்டும்தான் என்னால் ஃபீல் பண்ணி சொல்ல முடியுது. அனுபவிக்காததை சொன்னேன்னா அது எனக்கே உள்ள முரண்படுற மாதிரி இருக்குது. அதனால் அனுபவிக்காத நான் உணராத விஷயத்த சொல்லும்போது அது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அதனால் இந்த சமச்சிட்டங்கிறது இப்படி இது நிஜமாக நம்மக்கிட்ட வேலை செய்தான்னு பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த காணுதலோட கருதுதல் இல்லாத லைஃப் எவ்வளவு சுதந்திரமும் எவ்வளவு பேரானந்தத்தை கொடுக்குதுன்னு சும்மா நீங்கள் ஒரு நேரம் நீங்கள் உங்களை சும்மா செக் பண்ணி பாருங்கள். நான் யாருக்கும் முட்டுக்கட்ட போக மாட்டேன். எனக்கு இந்த பக்கமும் நல்லா ரொம்ப உயர்ந்தவங்க இருக்கிறாங்க, இந்த பக்கமும் உயர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னா இவங்களை நான் சமாதானப்படுத்தணும்னா இவங்களையும் நான் சமாதானப்படுத்தணும். இவங்க கோச்சிக்க கூடாதுன்னா இவங்களையும் கோச்சிக்காம வச்சுக்கணும். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இவங்க கோச்சிக்காம வச்சுக்கணும். யோசனை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ சந்திச்சிருப்போம். 2 பேர் இருப்பாங்க சமமான பெரியவங்க, அவங்களுக்கு இவங்களையும் நம்ம சரி பண்ண முடியாது, இவங்களையும் நம்ம சரி பண்ண முடியாது. அதனால இந்த அசமமாக இருக்கிற இந்த சம்பவங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற இட்டுக்கட்டுற இந்த வேலைகளையும் விட்டு தொலைச்சிட்டு நாம் வந்த வேலை என்ன அதை விட்டுட்டு பந்த காலை பிடிச்சிட்டு நிற்கிறமேன்னு நம்ம பெரியவங்கள வந்த வேலையை விட்டுட்டு பந்த காலம் அதுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் எனக்கு இன்னும் இப்போ தோணுச்சு, நம்ம வந்த வேலை என்ன மோட்சத்துக்காக வந்திருக்கிறோம், நம்மளுடைய இந்த சம்சாரத்தை விட்டு தொலைக்க வந்திருக்கிறோம். அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த சம்சாரத்திலேயே மூழ்கி தொலைகிறமே, அப்படிப்பட்ட ஒரு சம்சாரம் நமக்கு எதுக்குடான்னு எல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு இந்த சமத்துவ புத்தியில் இருந்துட்டு ஆத்மா நானாக இருக்கிறேன், பிரம்மம் நானாக இருக்கிறேன், இதில் எந்த விதமான முரண்பாடுமே இல்லை, முரண்பாடுகள் கிடையவே கிடையாது. ஆனால் முரண்பாடு எப்போ வரும்னா அசமமான புத்தி வரும்போது மட்டும்தான் முரண்பாடு வரும். இந்த அசமமான புத்தியை நாம் எப்படி சரி செய்துக்கிறது, இந்த சம புத்தி எப்படி சித்தத்தை வளர்த்துக்கிறதுங்கிறதுல இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சின்ன சின்ன உதாரணங்கள் எல்லாம் நானும் சொன்னேன். அன்றாட லைஃப்பில் நான் அனுபவிச்சிருக்கிறதையும் சொன்னேன். அதனால் இதெல்லாம் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்துட்டு எதை வச்சுக்கணும் எதை விட்டு தொலைணுங்கிற விவேகத்தோட இருக்கிறது ரொம்ப உத்தமம்னு எனக்கும் தோணுச்சு. ஸோ தோணுனதுனால இந்த மந்திரத்தை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பஜகோவிந்தம் எப்பவுமே இந்த கோவிந்தனை நாடு கோவிந்தனை நாடு அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு தக்க காரணத்தை கொடுக்குறார். இந்த எத்தனத்தை நீ இவங்களை சரி பண்ணுறதுக்கு போடுற எத்தனத்தை கோவிந்தனை தெரிஞ்சது போடங்கய்யா. நீ விஷ்ணுவத்தை அசிராத் வெகு சீக்கிரத்திலே, சிரம்னா நீண்ட காலம், அச்சிரம் அப்படின்னா குயிக்லி இம்மிடியட்லி அப்படின்னா. சரி, டீ கேப் இருக்காமா? அங்கே சொன்னாங்கம்மா, நீங்கள் சொன்ன உடனே ரெக்கார்டிங் ஆரம்பிங்க.